ஓகே, நம்ம இப்போ வந்து சங்க காலம் அப்படின்னா என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம சிலபஸே வந்து சங்க காலம்லேருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் கீழே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சங்க காலம்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட். அதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் டாப் டு பாட்டம். அதுக்கடுத்து சங்க இலக்கியங்கள்னா என்ன, அதாவது 14 மேற்கணக்கு நூல்கள். அப்போ 14 மேற்கணக்கு நூல்னா 8 தொகையும் 10 பாட்டும், இதெல்லாம் சங்ககால நூல்கள் அப்படிங்கிறதையும் 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள். இது என்னது? இருண்ட கால இலக்கியங்கள், அதாவது களப்பிரர்கள் சங்க காலம் முடிஞ்சு அதுக்கடுத்து உருவான காலகட்டம் களப்பிரர்களோட காலகட்டம்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் உருவான இலக்கியங்கள் பற்றி பார்த்தோன்னா அதுதான் 14 கீழ்கணக்கு நூல்கள். அந்த காலத்தில் உருவான, அதாவது திருக்குறள், நாலடியார், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்னு அறநூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அறம் சார்ந்த நூல்கள் அதை வந்து முற்கால அறநூல்கள், அதாவது முற்கால நீதி நூல்கள்னு சொல்லலாம். அறம்னா நீதினு சொல்லலாம், அதனால அதை முற்கால நீதி நூல்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பிற்கால நீதி நூல்னா இதெல்லாம் உருவாகி அது அடுத்து ஒரு 100-200 வருஷம் கழித்து உருவாகி இருக்கலாம். அதை நம்ம வந்து பிற்கால நீதி நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பியங்கள்னு ஒரு கான்செப்ட் உருவாகுது. இப்போது 14 கீழ்கணக்கு நூல்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து களப்பிரர்களுடைய காலகட்டத்தில் உருவாச்சு. அதே காலகட்டத்தில் தான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் உருவாச்சு. இந்த 2 காப்பியங்களும் உருவானது களப்பிரர்களோட காலகட்டம். மீதி இருக்கக்கூடிய 3 சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 3 நூல்களும் அதற்கும் பிற்காலத்தில் சோழர்களோட காலத்தில் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி டைட்டில் போட்டுக்கோங்க. இன்னைக்கான சாப்டர் காப்பியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து தமிழில் தான் கேட்கணும்னு கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சமீபமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்கிற பாயிண்ட்டை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. காப்பியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த காப்பியத்தை பற்றி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் மூலமாக தான் நமக்கு காப்பியங்கள் பற்றின குறிப்பு அப்படிங்கிறது கிடைச்சிது. புரியுதா? அதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க தண்டி அலங்காரம்ங்கிற நூலில் அப்படின்னா, பெருங்காப்பிய நிலை ஒரு அருமையான ஒரு பாடல் வரியோடு நமக்கு வந்து சொல்கிறாங்க. பெருங்காப்பிய நிலை பேசும் காலை, பெருங்காப்பிய நிலை பேசும் காலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தண்டி அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி. நோட் பண்ணிக்கோங்க. காப்பியங்களை பற்றி பேசக்கூடிய, காப்பியங்கள்ங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தது இந்த பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி தான். இது எங்கே இருக்குன்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. இதை வேறு எப்படி சொல்லலாம், அதாவது காப்பியங்களுக்கு இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். காப்பியங்களுக்கு இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரம் அப்படின்றது உங்களுக்கு எழுத தெரியணும். புரியுதா? காப்பியங்களுக்கு இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். கிளியரா எழுதியாச்சா? ஸோ நம்ம சொல்கிறத கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. காப்பியங்களுக்கு இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம் அப்படின்னு இப்போ எழுதிடுங்க. அடுத்து பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து எழுத வேண்டியது. அடுத்தது இதை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொருட்தொடர்நிலை செய்யுள். காப்பியங்களுக்கு பொருட்தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேர் சொல்கிறாங்க. அது என்ன பொருட்தொடர்நிலை செய்யுள் அப்படின்னா, கமெண்ட்ல இருக்கும் எல்லாமே, உங்களுக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்க. பொருட்தொடர்நிலை செய்யுள் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிறது, தொடர்ந்து வர்றது. இப்போ வந்து சிலப்பதிகாரத்தோட கான்செப்ட் மணிமேகலையிலையும் கண்டினியூ ஆகுதா, அதை தான் நம்ம வந்து பொருட்தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்கிறோம். மோரார் லெஸ் வந்து காப்பியங்களை நம்ம வந்து பொருட்தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். புரியுதா? ஏன்னா பெருங்காப்பியம் சிறு காப்பியம்னு நம்ம வந்து 2ஆக பிரிப்போம் காப்பியங்களை பொறுத்த வரைக்கும். புரியுது? அப்போ பெருங்காப்பியம்னா என்ன, சிறு காப்பியம்னா என்ன, பெருங்காப்பியத்தை பற்றி பேசிக்கான டீட்டெயில் என்ன இருக்குது, சிறு காப்பியத்தை பற்றி என்ன இருக்குது, பெருங்காப்பியம்னா என்ன, சிறு காப்பியம்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். ஸோ இதுக்கு பொருட்தொடர்நிலை செய்யுள்னு ஒரு பெயர் இருக்குது. அது பெருங்காப்பியம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போவோம். ஃபஸ்ட்டு காப்பியம்னா நமக்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெருங்காப்பியம், இன்னொன்று சிறு காப்பியம். அது என்ன பெருங்காப்பியம் அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த ஒரு 4 விஷயம் நம்ம சொல்கிறோம். எல்லாருக்குமே தேவையான ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த 4. ஒரு பாடல் அப்படின்னு ஒரு காப்பியம் அல்லது ஒரு நூல் உருவாகணும் அப்படின்னா இந்த 4 உறுதி பொருளும் கட்டாயமாக இருக்கணும்.
அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பெருங்காப்பியம்னு சொல்கிறாங்க. புரியுதா? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 உறுதிப்பொருள் கட்டாயமாக இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள், இந்த 4 உறுதிப்பொருள்களும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பெருங்காப்பியம். இதில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டு வந்துச்சுன்னா அதை நம்ம சிறு காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இந்த 4மே ஏதாவது ஒரு காப்பியங்களில் இருக்குது அப்படின்னா அது வந்து பெருங்காப்பியம். இதில் ஏதாவது அறம் குறைஞ்சி வந்தாலோ பொருள் குறைஞ்சி வந்தாலோ இன்பம் வீடுன்னு எது கொஞ்சம் குறைஞ்சி வந்தாலும் அது நம்ம வந்து சிறு காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? இப்போ காப்பியத்திலேயே பெரும் பிரிவு உட்பிரிவுன்னு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பெருங்காப்பியம் சிறு காப்பியம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா காண்டம், அதுக்கடுத்து படலம், சருக்கம், இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காதை, இதெல்லாம் என்னன்னா பெரும் பிரிவு உட்பிரிவுன்னு பிரிப்பாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த பெரும் பிரிவு உட்பிரிவுங்கிறது எல்லா நூல்கள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் தான் இருக்கணும் அதில் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பெரும் பிரிவு அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பெரும் பிரிவுன்னு போட்டுட்டு நீங்கள் அதுக்கு கீழே என்னெல்லாம் எழுதுறீங்கன்னா காண்டம், காண்டம், அடுத்து இலம்பகம், காண்டம், இலம்பகம், காண்டம், இலம்பகம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பருவம். இது 3 பெரும் பிரிவு கீழே வரும். காண்டம், இலம்பகம், பருவம். புரியுதா? இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டது, 30 காதைகளை கொண்டதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 3 காண்டம்ங்கிறது பெரும் பிரிவு. அந்த ஒவ்வொரு காண்டத்துக்கு கீழேயும் 10, 13, 7 இப்படி பிரித்து மொத்தத்தையும் 30ஐயும் பிரித்து வச்சுருப்பாங்க. அதுதான் காதை. புரியுதா? உட்பிரிவாக இருக்கக்கூடியது காதை. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் காண்டமும் காதையும் இருக்குது அப்படின்னா சீவக சிந்தாமணியில் இலம்பகம்ங்கிற பெரும் பிரிவு இருக்கும். பருவம்ங்கிறது வேறு பிற்காலத்தில் வந்த நூல்களில் பருவம் இருக்கும். பட் பெரும் பிரிவு கீழே என்ன வருங்கிறது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு நூல்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் பெரும் பிரிவுனா என்ன, உட்பிரிவுனா என்னங்கிறது நம்ம கிளியராக இருக்கணும். பெரும் பிரிவுங்கிறது காண்டம், இலம்பகம், பருவம், இந்த 3. உட்பிரிவுனா என்ன? அடுத்து உட்பிரிவு. உட்பிரிவுனா இப்போ நம்ம பார்த்தோம் காதை, சிலப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டா காதையில் உட்பிரிவாக இருக்குது காதை, காதை. அதுக்கடுத்து சருக்கம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சருக்கம், படலம், காதை, சருக்கம், படலம், இதெல்லாம் உட்பிரிவு. அடுத்தது உட்பிரிவு பெரும் பிரிவுனா என்னன்னு எழுதியிருப்பீங்க. அதுக்கடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியம் என்ற தொடரை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின். இது வந்து லாஸ்ட் குரூப் 4 கொஷினில் கேட்டிருந்தாங்க 2025 2025 வருஷத்துடைய இப்போ நடந்துச்சு இல்லையா, இந்த குரூப் 4 கொஷினில் கேட்டிருந்த ஒரு கேள்வி தான் இது. என்ன அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் என்னும் தொடரை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். நோட் பண்ணிக்கோங்க. ஐம்பெரும் காப்பியம் என்னும் தொடரை முதலில் குறிப்பிட்டவர், அந்த வார்த்தையை முதல்ல உருவாக்குனது யார் அப்படின்னா மயிலைநாதர். தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா காயின்டு பை அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை யார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னா மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம் என்னும் தொடரை முதலில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியத்துடைய நூல் பெயர்களை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ ஐம்பெருங்காப்பியம்ங்கிற அந்த வார்த்தையை டைரெக்டாக யார் முதல்ல சொன்னாங்கன்னா அது மயிலைநாதர். இதுவே ஐம்பெருங்காப்பியங்கள் மொத்தம் 5 இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபசி, குண்டலகேசின்னு இந்த 5 நூல் பெயர்களையும் முதல்ல யார் குறிப்பிட்டாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. புரியுதா? தெளிவாக எழுதிக்கணும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஐம்பெரும் காப்பியங்களின் நூல் பெயர்களை முதலில் குறிப்பிட்டவர் யார்? 2வது, ஐம்பெரும் காப்பியங்களுடைய நூல் பெயர்களை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கந்தப்ப தேசிகர். கந்தப்ப தேசிகர். புரியுதா? இவர் வந்து கந்தப்ப தேசிகர். இவர் எந்த நூலில் சொல்லியிருப்பார் அப்படின்னா திருத்தணிகை உலா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். இவரே எழுதின நூல் திருத்தணிகை உலா. அந்த நூலில் ஐம்பெரும் காப்பிய முறைவைப்பு அப்படிங்கிற ஒரு பெயரில் எழுதியிருப்பார். ஐம்பெரும் காப்பிய முறைவைப்பு, அதாவது முதல்ல அதை முறையாக அடுக்கி அந்த நூல்களை வச்சது இந்த ஐம்பெரும் காப்பிய முறைவைப்புங்கிற ஒரு டைட்டிலில் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார். அதுதான் திருத்தணிகை உலா. திருத்தணிகை உலாங்கிற நூலில் ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு அப்படிங்கிற டைட்டிலில் இதை வந்து எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா
சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம். சும்மா ஒரு லைன் மட்டும் எழுதிக்கோங்க. சிந்தாமணியாம் 4 லைன் இருக்கும். இந்த 4 லைனில் இருக்கக்கூடிய 5 நூல்களோட பெயர்களையும் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நூல்களோட பெயர்களை முதல்ல குறிப்பிட்டவர் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. ஐம்பெரும் காப்பிய முறை வைப்புங்கிறது திருத்தணிகை உலாங்கிற நூலில் கந்தப்ப தேசிகர் முதல்ல பயன்படுத்தியிருப்பார். என்னென்ன அப்படின்னா, சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் மணி, அது மாதிரி அப்படியே ஒரு 4 லைன் இருக்கும். நமக்கு ஒரு லைன் போதுமானது. அதுக்கடுத்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கம் மருவிய காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள், அதாவது காப்பியங்கள். புரியுதா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம்னா யாரோட காலம்? அது களப்பிரர்களுடைய காலகட்டம். கிளியரா? 17 கீழ்கணக்கு நூல்கள் உருவான அதே காலகட்டத்தில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் உருவாயிருக்கு. பட் ஆனால் மற்ற மீதி 3 இருக்கு இல்லையா, அந்த 3மே சோழர்களோட காலத்தில் உருவாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது களப்பிரர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா, அது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். களப்பிரர்கள் காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு நூலையும் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நூல்னு போட்டுக்கோங்க டைட்டில் பாக்ஸில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த சமயத்தை சார்ந்த நூல். மூணாவது அந்த நூல் என்ன பாவகை. இந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நூல், சமயம், பாவகை அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி, இல்லை அப்படியே நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, அது லைனாக. ஸோ நூல், சமயம், பாவகை. நூல்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். இது என்ன சமயத்தை சார்ந்தது அப்படின்னா சமண மதத்தை சார்ந்தது. சிலப்பதிகாரம்ங்கிறது சமண மதத்தை சார்ந்தது. பாவகை என்ன அப்படின்னா நிலைமண்டில ஆசிரியப்பா அல்லது கொச்சக அப்படின்னு சொல்லுவாங்க. கொச்சக கலிப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, கொச்சக கலிப்பா, இது ரெண்டையுமே எழுதிக்கோங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தது. இது என்ன பாவகைனா நிலைமண்டில ஆசிரியப்பா. கமெண்ட்டில் நிலமண்டிலன்னு வந்திருக்கு, அது நிலைமண்டிலன்னு மாற்றிக்கோங்க. நம்ம டைப் பண்ணும்போது அது சேஞ்சஸ் வரும். நிலைமண்டில ஆசிரியப்பா, கொச்சக கலிப்பா, இந்த 2 பாவகைகள் சேர்ந்தது தான் சிலப்பதிகாரம். ரெண்டாவது மணிமேகலை. 5 நூல்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மணிமேகலை அப்படிங்கிறது என்னது? பௌத்த சமயத்தை சார்ந்த நூல், அதாவது பௌத்த மதத்தை சார்ந்த நூல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து இது என்ன பாவகை அப்படின்னா நிலைமண்டில ஆசிரியப்பா. என்ன பாவகை அப்படின்னா நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து சீவக சிந்தாமணிங்கிற நூல். இந்த நூலும் சமண மதத்தை சார்ந்த நூல் தான். சீவக சிந்தாமணியும் சமண மதத்தை சார்ந்த ஒரு நூல். இது வந்து என்னப்பான்னா இது விருத்தப்பா. புரியுதா? ஏன்னா முதலில் விருத்தப்பாவால் உருவாக்கப்பட்ட ஒரு காப்பியம் எது அப்படின்னா அது இந்த சீவக சிந்தாமணி தான். இதுக்கப்புறம் உருவான எல்லா காப்பியங்களும் விருத்தப்பாவால் தான் ஏற்றப்பட்டுச்சு. புரியுதா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த நூலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். அதனால நீங்கள் இப்போ டீட்டெயில் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் பாவகையில் விருத்தப்பான்னு எழுதுனா போதும் சீவக சிந்தாமணிக்கு. அடுத்து வளையாபதி. அடுத்த நூல் வந்து வளையாபதி. இதுவும் சமண மதத்தை சார்ந்த நூல். இந்த நூலும் சமண மதத்தை சார்ந்த நூல் தான். பாவகை விருத்தப்பா. நான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் வர எல்லா நூலுமே விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது தான். 5 காப்பியங்கள் எல்லாமே விருத்தப்பா தான். 5 காப்பியத்தில் சீவக சிந்தாமணியில் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த எல்லாமே விருத்தப்பாவால் தான் இயற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ சமண மதத்தை சார்ந்தது வளையாபதி, பாவகை விருத்தப்பா. அடுத்தது குண்டலகேசிங்கிறது என்னது? அது பௌத்த நூல். இது என்ன சமயம்னு கேட்டாங்கன்னா இது பௌத்த சமயத்தை சார்ந்த நூல். இது என்ன பாவகைனா விருத்தப்பா. இது விருத்தப்பாவை சேர்ந்தது. இவ்வளோதான். அடுத்து நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல் நூல் சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம டீப்பாக கொண்டு போக ஆரம்பிக்கலாம். ஸோ சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ என்ன பார்க்கலாம்? இதில் புகார் நகரத்தில் பிறக்கக்கூடிய 2 நபர்களுடைய வாழ்க்கை பற்றி. ஏன்னா இப்போது ஒரு நூல் அப்படின்னு எழுதப்பட்டுச்சுன்னா அந்த காலத்தில் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு அரசரை, ஒரு புலவர் வந்து அவருடைய இது வரைக்கும் அவர் பண்ண போர்கள், அதுக்கப்புறம் அவர் மக்களுக்கு பண்ண நல்லது, இது எல்லாத்தையும் வச்சு புகழ்ந்து பாடலாக பாடுறது தான் வழக்கம். ஆனால் சிலப்பதிகாரமில் மாற்றா முதல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
சாதாரண குடிமக்கள் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களை கதாபாத்திரமாக எடுத்துக்கிட்டு அவங்கள வச்சு பாடல் பாடினதுனால இந்த நூலுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஒரு பெயரே வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு பெரு வணிகன், புரியுதுங்களா? பெரு வணிகனான மாசாத்துவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாசாத்துவானுடைய மகன் தான் கோவலன். மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன் அர்த்தம். இந்த அவருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன். அதுக்கடுத்து மாநாய்க்கனுடைய மகள் தான் கண்ணகி. மாநாய்க்கன்னா பெரும் கடல் வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க 2 நபர்களுக்கும் திருமணம் நடக்குது. ஓகேங்களா? இந்த 2 நபர்களுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச காலம் இருவரும் வந்து இல்லற வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆடல் பாடல் அதுக்கடுத்து அழகுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்துலையும் சிறந்த பெண்மணியான மாதவிங்கிற ஒருத்தங்க இந்த கோவலனுக்கு குறுக்கிடுறாங்க. கோவலனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து கண்ணகியை விட்டுட்டு அந்த மாதவி பின்னாடி போயிடுறாரு. கோவலன் போயிட்டு கொஞ்ச காலம் மாதவி கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் இந்த மாதவி வந்து ஒரு பாடல் ஒன்று பாடுறாங்க. ஒரு நடனம் ஆடிக்கிட்டு ஒரு பாடல் ஒன்று பாடுறாங்க. அந்த பாடலோட அர்த்தத்தை தவறாக புரிஞ்சுக்கிறாரு கோவலன். தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் மாதவிகிட்ட இருந்து விலகி திரும்பவும் கண்ணகி கிட்ட வராரு. இப்போ கண்ணகி கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பி நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவங்க மாதவி கிட்ட போனதுனால இது வரைக்கும் அவர் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணகியுடைய கார் சிலம்பு இருக்குது. மாணிக்க பறல்களால் செய்யப்பட்ட கார் சிலம்பை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே யாருன்னா பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கார் சிலம்பை விற்கிறதுக்காக மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போகும்போது இவங்களுக்கு கவுந்தியடிகள் அடைக்கலம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. மாதரி கவுந்தியடிகள்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹெல்ப் பண்ணி இவங்களை வந்து அடைக்கலம் கொடுத்து தங்க வைக்கிறாங்க. ஸோ கண்ணகியை வீட்டில் விட்டுட்டு இவர் வந்து அந்த இதை வந்து பறல்களை கார் சிலம்பை என்ன பண்ணுறாரு, விற்கிறதுக்காக போகிறாரு. அப்படி விற்கிறதுக்காக போகும்போது ஆல்ரெடி இன்னொரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த மதுரையில் பாண்டிய மன்னன் இருக்கார். இப்போ இந்த பாண்டிய மன்னன் அவருடைய மனைவி கோப்பெருந்தேவியுடைய கார் சிலம்புங்கிறது காணாமல் போயிடுச்சு. அதை வந்து அவருடைய பொற்கொள்ளன் தான் திருடி இருக்கான். பொற்கொள்ளனா அந்த பொண்ணை உருக்கி அந்த இதெல்லாம் செய்கிறவங்க, தங்கத்தை செய்கிறவங்க வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்கள பொற்கொள்ளர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் அவன் தான் வந்து அதை திருடி இருக்கான். பட் ஆனால் அதை மறைக்கிறதுக்கு அவன் ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாணிக்கப்பறகள் வச்சுருக்கக்கூடிய கோவலன் வந்து அதை விற்கிறதுக்கு வரான். உடனே அதை பார்த்துட்டு 2 ஒரே மாதிரி இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து அரசன்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, நேராக பொற்கொள்ளன் வந்து அரசன்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம கோப்பெருந்தேவியுடைய கார் சிலம்பை திருடினவனை நான் பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே அரசன் என்ன பண்ணுறாரு, எதை பற்றி யோசிக்காமல் அவனை கொன்று கூட்டிகிட்டு வா, தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன ஆகுது, இவரும் போயிட்டு பொற்கொள்ளர் அவரை கொன்னுடுறாரு. கோவலனை கொன்று அந்த கார் சிலம்பையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் இறந்து போன விஷயம் கண்ணகிக்கு தெரிய வருது மாதரி மூலமாக. மாதரிங்கிற இடையர் குல பெண் மூலமாகவும் கவுந்தியடிகள் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மூலமாக கண்ணகிக்கு தெரியுது. கண்ணகி நேராக பாண்டிய மன்னனுடைய அவைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னனே, நீ வந்து புறாவோட துன்பத்தை தீர்த்த சிபி சக்கரவர்த்தி அவங்களுடைய மரபில் வந்தவன் தானே, நீ ஏன் இப்படி ஆராயாமல் நீதியை வழங்கினன்னு கேட்க, அதுக்கப்புறம் வந்து மன்னனும் நான் வந்து தவறு செஞ்சவனை தண்டிக்கிறது தான் நீதி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம். 2 பேருக்குமே நிறைய வாக்குவாதங்கள் நடக்க போக இந்த சமயத்தில் தான் என்னுடைய மாணிக்கப்பறல்கள் முத்துப்பறல்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இன்னொன்று கையில் வச்சுருப்பாங்கல்ல, அதை வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அதை உடைச்ச உடனே அதில் இருந்த அந்த மாணிக்கப்பறல் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று தெரிச்சு போயிட்டு இவங்களுடைய உதட்டில் விழுது, அரசனுடைய உதட்டில் விழுது. ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவங்க இறந்து போயிடுறார். நானே அரசன், அதாவது யானே அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறார் இவர். அரசன் இறந்தது உடனே மனைவி கோப்பெருந்தேவி வராங்க. இவங்களோட கண்ணகியோட கணவன் ஆல்ரெடி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, கணவனை இழந்த மனைவிக்கு எந்த ஒரு விதத்துலையும் சமாதானம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துலையே இப்போ விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய நீதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த நூலில் சொல்லப்படுது. அதுக்கடுத்து திரும்பவும் கண்ணகி அங்கேருந்து சேர நாட்டுக்கு போயிட்டு அங்கே தெய்வமாக மாற்றப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிப்பாங்க. என்னது அப்படின்னா, புகார் நகரத்தில் பிறந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதுரை நகரம், பாண்டியோடைய மதுரை நகரத்தில் வந்து நீதியை நிலைநாட்டி அதுக்கடுத்து சேர நகரத்தில் தெய்வமாக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை படிப்போம். இதுதான் அந்த நூலுடைய கதை. ஸோ இதில் நம்ம டீப்பாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டென்ட்டாக பார்ப்போம். இப்போது இவ்வளோ நேரம் ஸ்டோரியாக பார்த்தோம் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக பார்ப்போம்.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம், தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம்? சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், நமக்கு இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் எது அப்படின்னா அது சிலப்பதிகாரம். அடுத்தது இதோடைய ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய இயற்பெயர். இளங்கோவடிகள் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குடக்கோ சேரல் அப்படின்னு சொல்கிறாங்க. குடக்கோ சேரல். இவருக்கு ஏன் இளங்கோவடிகள்னு பேர் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். குடக்கோ சேரல் இதுதான் இவருடைய ஒரிஜினல் நேம். புரியுதுங்களா? அந்த பெயர் தான் இளங்கோவடிகள் அப்படின்னு மாற்றம் பெற்றுச்சு. இவருக்கு வந்து இவரோட வாழ்க்கைக்கு ஒரு கதை இருக்குது. சின்னதாக ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா இவங்க வந்து அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவன் ஒருத்தர் இருக்கார். இவர் தம்பி. அதனால தான் இவருக்கு இளங்கோங்கிற பேர் வந்துச்சு. இளம் அரசன், இளம் கூட்டல் கோன்னு பிரிச்சிங்கன்னா இளம் அரசன், கோன்னா அரசன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போது அரசன் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? காலகாலமாக மூத்த மகன் யுவராஜாவை தான் வந்து அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் காலகாலமாக நடக்கிறது. ஆனால் இங்கே வந்து ஒரு ஜோசியர்கிட்ட இவங்க அம்மா அப்பா நர்சோனை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாத்தன் இவங்க தான் இவருடைய அம்மா அப்பா. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நாடாளக்கூடிய திறமை அப்படிங்கிறது பெரியவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு சேரன் செங்குட்டுவனுக்கு. இளங்கோவடிகள் ஆட்சி பண்ணாதான் நாடு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா இளங்கோவடிகளுக்கு முடிசூட்ட நினைக்கிறாங்க அரசனா. ஆனால் அது அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அவருக்கு வந்து இந்த முற்போக்குவாதி, அப்போவே வந்து ஒரு மிகப்பெரிய முற்போக்குவாதியாக இருந்தவர் தான் இந்த இளங்கோவடிகள். இவர் சொல்கிறாரு, ஆனாலும் கேட்க மாட்டுறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு? அண்ணனே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நம்ம இல்லைன்னா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு இவர் வந்து குணவாயில் கோட்டம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு துறவு பூண்டு அங்கேயே தங்கிடுறாரு. வீட்டுக்கே தெரியாமல் துறவு போயிடுறாரு. அப்படி துறவு போயிட்டு அந்த இடத்துல தங்கிடுறாரு ரொம்ப நாளுக்கு வராமல். அதனால வேற வழியே இல்லாமல் அண்ணனையே அரசனாக்குறாங்க. அண்ணன் வந்து நாட்டை ஆண்டு, அதாவது சேரன் செங்குட்டுவன் நாட்டை வந்து சிறந்த முறையில் ஆட்சி பண்ணுறாரு. அதே மாதிரி இவரும் வந்து ஜோசியர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பொய் அப்படிங்கிறது அப்போவே நிரூபிச்சிருக்காரு அந்த காலகட்டத்திலேயே. ஸோ அதுதான் இதோட ஸ்டோரி. கிளியரா? அடுத்தது இவங்களோட தாய் தந்தை. நான் சொன்னேன் இல்லையா முன்னையே, தாய் யார் அப்படின்னா நர்சோனை. இளங்கோவடிகளுடைய தாய் நர்சோனை. தந்தை யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். கமெண்ட்ல இருக்கு, பார்த்து கூட எழுதிக்கோங்க தாய் தந்தையோட பெயர். இவருடைய அண்ணன், அதாவது இவர் வந்து தான் சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். சேரன் செங்குட்டுவன் தான் இவருடைய அண்ணன். இவங்க தான் கண்ணகிக்கு செலவடிக்கிறதுக்காக இமயமலையிலேருந்து கல்லை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கதை படிப்போம். இளங்கோவடிகளுடைய அண்ணன் வந்து சேரன் செங்குட்டுவன். இந்த இளங்கோவடிகள் துறவு போயிட்டார் இல்லையா அண்ணனுக்காக, அண்ணன் ஆட்சி செஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு துறவு பூண்டு அவர் வந்து போயிடுறாரு. அப்படி போய் எங்கே தங்குனாரு அப்படின்னா இவர் துறவு பூண்டு அமர்ந்த இடம் குணவாயிர் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குணவாயிர் கோட்டம். துறவு பூண்டு அமர்ந்த இடம் குணவாயிர் கோட்டம். இந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு பெருசாக கிடைக்காது வெளியே. குணவாயில் கோட்டம்ங்கிறது சேர நாட்டோடைய ஒரு ஊர். புரியுதா? சேர நாட்டுடைய ஒரு ஊரை தான் நம்ம வந்து குணவாயிர் கோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நூல் இயற்றப்பட்ட காலகட்டம் எப்போ அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அது என்ன கிபி? எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கிபி அப்படின்னா கிறிஸ்துவர் பிறந்ததற்கு பின் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ சிலப்பதிகாரம்ங்கிறது இயற்றப்பட்டது கிறிஸ்துவர் பிறந்ததற்கு பின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிமுவா கிபிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா திருக்குறள் அப்படின்னு போகும்போது கிமு 31ன்னு வரும்.
சிலப்பதிகாரம்னும் போது கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது வரும். இதிலெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்த அழுத்தி சொல்கிறோம் எந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. இந்த 4 ஆப்ஷனில் கிமு கிபி அப்படிங்கிறதுலேயே கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க அவங்கள. அதுக்காக தான். அடுத்தது இந்த நூல் பொறுத்த வரைக்கும் கிபி 2ஆம் நூற்றாண்டு நம்ம பார்த்தாச்சு. இதில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா பெரும் பிரிவு காண்டம். புரியுதா? இந்த நூலுடைய சிலப்பதிகாரத்துடைய பெரும் பிரிவு என்னன்னா அது காண்டம். எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரம்ல 3 காண்டங்கள் இருக்குது. புரியுதா? சிலப்பதிகாரம்ல 3 காண்டங்கள் இருக்குது. அது நம்ம வந்து பெரும் பிரிவுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி காதைனா உட்பிரிவு. இந்த காண்டம் வந்து 3 இருக்கா, இந்த 3த்துக்கு கீழேயும் மொத்தம் 30 காதைகள் இருக்குது. அது 30 காதை. புரியுதா? அந்த 30 காதைன்னு போட்டுக்கோங்க. 3 பிரிவுக்கு கீழேயும் எத்தனை காதை இருக்குன்னா மொத்தம் 30 காதை இருக்குது. இந்த 3 காண்டம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு கீழே 30 காதையை எப்படி பிரிச்சிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். புரியுதா? 3 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு பிரிப்பாங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இப்படிதான் 3ஆ பிரிக்கிறாங்க. இதுதான் 3 காண்டங்கள் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ அந்த புகார் காண்டம்ல எத்தனை காதைகள் இருக்குன்னா 10 காதைகள் இருக்கும். புகார் காண்டம்ல 10 காதைகளும், மதுரை காண்டம் 13 காதைகள், அடுத்தது வஞ்சி காண்டம் 7 காண்டம். இது மொத்தமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 30 காதை வந்துடும். இப்படி தான் அந்த 3 காண்டங்களில் 30 காதையை பிரித்து வச்சுருக்காங்க. புரியுதா? 10, 13, 7 புகார், மதுரை, வஞ்சின்னு போட்டு 10, 13, 7 அப்படிங்கிற கான்செப்டில் அதை பிரிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கான்செப்ட். கிளியராக? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றும் படிக்கிறோம் இந்த சிலப்பதிகாரத்துக்கு கீழே. கிளியராக? இப்போது நம்ம இன்னொரு விஷயமும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்கும். அந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காதை இருக்கு இல்லையா, 30 காதையில் முதல் காதை என்ன, இறுதி காதை என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி வரந்தரு காதை ஈராக 30 காதைகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல் காதை இறுதி காதை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மங்கள வாழ்த்து பாடல் முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து பாடல். புரியுதா? அடுத்தது இது முதல் காதைன்னு நம்ம சொல்கிறோம். இறுதி காதை அப்படின்னா வரந்தரு காதை. வரந்தரு காதையை நம்ம இறுதி காதை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இறுதி காதையில் தான் வரந்தரு காதைங்கிறது இறுதி காதையா, இந்த காதையில் தான் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் நான் அப்படிங்கிறத வரந்தரு காதையில் சொல்லியிருப்பார், இறுதி காதையில். புரியுதா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல சேரன் செங்குட்டுவன் அவனுடைய தமையன் தான் நான் அப்படிங்கிறத இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு அப்படின்னா வரந்தரு காதைன்னு சொல்லக்கூடிய இறுதி காதையில். அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து 12th தமிழ் புக்கில் அந்த இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. அது பெருசாக யார் கண்ணிலையும் படாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு தெரியும் கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டுறதுக்காக இமயமலையிலேருந்து கல்லை எடுத்துகிட்டு வந்ததும் சேரன் செங்குட்டுவன் தான். அதனால் கண்ணகிக்கு கோயில் கட்டினது யாருன்னு கேட்டாங்கன்னா சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி கண்ணகிக்கு கோயில் எங்கே இருக்குது? சேரர்களுடைய நாடான திருவஞ்சிக்களம். திருவஞ்சிக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரர்களுடைய நாடான திருவஞ்சிக்களம். ப்ரெசண்ட்டாக இதை வந்து குமுளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் பேரை குமுளி அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. திருவஞ்சிக்களம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது எங்கே பிறந்திருப்பாங்க? அவங்க பிறந்தது சோழர்களுடைய நாடான புகார் நகரத்தில் பிறந்து அதுக்கடுத்து அங்கேருந்து மதுரையில் போயிட்டு பாண்டியர்களுடைய நகரத்தில் நீதியை நிலைநாட்டி சேர நகரத்தில் சேரர்களுடைய நாட்டில் தெய்வமாக்கப்படுகிறாள் அப்படிங்கிற மாதிரி கண்ணகியை படிச்சிருப்போம். ஸோ அந்த தெய்வமாக்கப்பட்டு சேர நாடு அப்படின்னா அது எந்த இடம்? திருவஞ்சிக்களம், குமுளி, ப்ரெசண்ட்டாக குமுளின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் அவங்க தெய்வமாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த இடம்னா திருவஞ்சிக்களம். இதெல்லாமே மேஜரான சோர்ஸ். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சோர்ஸ். இதுக்கு அடுத்து இந்த நூலுடைய வேறு பெயர்கள், சிலப்பதிகாரம்ங்கிற இந்த நூலுடைய வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஸோ முதல்ல நூலோட வேறு பெயரில் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள், வேறு பெயர்கள்னு போட்டு உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது இந்த நூலுடைய முதல் வேறு பெயர். ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து ஒரு வயல் இருக்குது அப்படின்னா, ஒரு நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக ஒரு வயல் இருக்குது அப்படின்னா, அந்த வயலுக்கு இடையில் ஒரு வாய்க்கால் போகும் இல்லையா? எதுக்காக அந்த வாய்க்கால்? தண்ணியை கொண்டு போயிட்டு அந்த வயல் பரப்புகளில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு செழிப்பாக இருக்கிறதுக்காக, நீரை பாய்ச்சறதுக்காக அந்த வரப்புகள். அந்த மாதிரி செய்யுள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாடல் வரிகளாக வர்றது செய்யுள். இந்த செய்யுள்கள்லையே இடையில் அங்கங்கே உரைநடைகளையும் தொகுத்து சொல்கிறதுனால இந்த நூலை உரை இடையில் உரையை இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கடுத்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இந்த நூலுக்கு. முத்தமிழ் காப்பியம். ஏன் முத்தமிழ் காப்பியம்ங்கிற பெயர் வருது? ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தெரியும் முத்தமிழ் அப்படின்னா என்னது, சொல்லுங்க பார்ப்போம். முத்தமிழ் அப்படின்னா என்னது? இயல், இசை, நாடகம், இது மூணுமே தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோமா? அப்போ இந்த இயல் அப்படின்னாலும் இங்கே இருக்குது, இசை அப்படின்னாலும் இங்கே இருக்குது, நாடகம், மூணுத்துக்குமே சிறந்தவளாக திகழ்ந்தவள் தான் யாருன்னா மாதவி. அப்போது இந்த மூணு விஷயத்தை பற்றியும் இந்த நூலில் பேசப்பட்டிருக்கிறனால தான் இந்த நூலுக்கு முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிற ஒரு வேறு பெயரே கொடுத்துருக்காங்க. புரியுதா? இயல், இசை, அதுக்கடுத்து நாடகம் அப்படிங்கிற 3 விஷயமும் இருக்கிறதுனால இந்த நூலுக்கு முத்தமிழ் காப்பியம்ங்கிற பெயர் வந்திருக்கு. அதுக்கடுத்து பத்தினி காப்பியம். பத்தினி காப்பியம்ங்கிற பெயர் எதுக்காக வருது அப்படின்னா, இவங்க வந்து கண்ணகி பத்தினியாக இருந்து தன்னுடைய மெய்யை நிலைநாட்டி, தன் கணவன் கல்வன் இல்லை அப்படிங்கிறத நிலைநாட்டி என்ன பண்ணுறாங்க, பாண்டிய மன்னனே தன்னோட நீதி தவறு அப்படின்னு சொல்லி இறந்து போகிற அளவுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பத்தினியாக இருந்ததுனால இவங்களை வந்து பத்தினி காப்பியம் அப்படின்னு இவங்களோட நூலை சொல்கிறாங்க. ஏன்னா மாதவியோட மகளாக பிற்காலத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா? யார்? மணிமேகலை. அந்த மணிமேகலையே கடைசி காலத்தில் சேர நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கண்ணகியை வந்து வணங்கியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பத்தினியாக இருந்தவங்க தான். இன்றைக்கும் கண்ணகி அப்படின்னா அந்த பத்தினிங்கிற பேருக்கு வந்து பேர் போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பத்தினி காப்பியங்கிற பேர் வருது. அடுத்து குடிமக்கள் காப்பியம். இதுக்கான ரீசன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்னது, எப்பயுமே ஒரு நூல் அப்படிங்கிறது எழுதுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு அரசனை பற்றி புகழ்ந்து பாடி ஒரு புலவர் எழுதியிருப்பார். அதாவது அந்த அரசன் இது வரைக்கும் பண்ண போர் வெற்றிகள், மக்களுக்கு செய்த நன்மைகள், இது எல்லாத்தையும் புகழ்ந்து ஒரு பாடலாக எழுதி அரசர்கிட்ட அந்த பாடலை பாடி காமிச்சு அதன் மூலமாக அவர் மன நிம்மதி பெற்று அவங்களுக்கு வந்து பொற்காசுகளை வழங்குவார். இப்படி வந்து புலவர்களோட வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. புரியுதா? இதை தான் நம்ம வந்து காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லையா, இயற்கையை வர்ணித்து பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு கான்செப்டில் நடந்துச்சு. பட் ஆனால் இந்த சிலப்பதிகாரம் முதல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே மாற்றி அமைக்குது. என்னென்னா, ஒரு சாதாரணமாக நம்மளை மாதிரி வாழக்கூடிய ஏதோ ஒரு பையனையும் ஏதோ ஒரு பொண்ணையும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய நூலையே உருவாக்கியிருக்காரு. அது வந்து தமிழில் தோன்றிய முதல் பெரும் காப்பியமாகவும் வளர்ந்து வந்திருக்கு. அப்படின்னா அதனால் சாதாரண மக்களை பற்றி பாடினதுனால, அரச குடிகள் அல்லாதவரை பற்றி பாடினதுனால இந்த நூலுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. புரியுதா? அதுக்கடுத்து மூவேந்தர் காப்பியம். மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு ஒரு பெயர். ஏன் மூவேந்தர் காப்பியம்? இந்த நூலில் சேரர், சோழர், பாண்டியர்னு 3 பேருமே உள்ள வராங்களா? ஏன்னா புகார் நகரத்தில் பிறந்தவள், புகார் நகரம்னும் போது நம்ம சோழர்களை பார்க்குறோம். அங்கே பிறந்து பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய அரசன்கிட்ட தன்னோட நீதியை நிலைநாட்டுறாங்க மதுரையில். அங்கே இருந்து சேர நாட்டில் தெய்வமாக்கப்படுறாங்க. ஸோ இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்ததுனால தான் மூவேந்தர் காப்பியம். சேர, சோழ, பாண்டியர் 3 பேரை பற்றியும் பேசுகிறதுனால இந்த நூலுக்கு மூவேந்தர் காப்பியம்ங்கிற பெயர் வந்து வருது. அடுத்து வரலாற்று காப்பியம். வரலாற்று காப்பியம் இந்த பெயர் எழுதிக்கோங்க. அடுத்தது பைந்தமிழ் காப்பியம். பைந்தமிழ் காப்பியம். நாடக காப்பியம். வரலாற்று காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், புதுமை காப்பியம், புதுமை காப்பியம், பொதுமை காப்பியம்,
ஒற்றுமை காப்பியம். இவ்வளோ பெயர்கள் இருக்குது இந்த நூலுக்கு. ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம். தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் இந்த பர்ஃபெக்ட் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க. ஒருமைப்பாட்டு காப்பியம். ஸோ உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், பத்தினி காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், வரலாற்று காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், புதுமை காப்பியம், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம். கிட்டத்தட்ட நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? 12 வேறு பெயர்கள் பார்த்துருக்கோம் சிலப்பதிகாரத்துக்கு மட்டும். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, பொருந்தாதது எதுங்கிற கான்செப்டில் தமிழில் கேட்டாங்க அப்படின்னா அங்கே யூஸ் ஆகலாம் இந்த வேறு பெயர்கள் மட்டும். மற்றபடி சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கான்செப்டுவலாக கேட்கணும்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்கலாம். இந்த வேறு பெயர்களை வச்சுலாம் கேட்கணுன்னா ஜென்ரல் தமிழில் கேட்கலாம். கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸில். அதனால தான் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போது சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூல் பற்றின ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகள், அதுக்கடுத்து சீத்தலை சாத்தனார், இவங்க 3 பேரும் ஒன்றா இந்த சேர நகரத்துக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணோட சிலை இருக்குது. அதை அந்த கிராமத்து மக்கள் மிக பெரும் விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, திருவிழா மாதிரி அந்த பெண்ணுடைய சிலைக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சீத்தலை சாத்தனாரும் இவரும் சேரன் செங்குட்டுவனும் சேர்ந்து இளங்கோவடிகள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கண்ணகின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க பத்தினியாக வாழ்ந்து இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போய் கடைசியில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த கதையை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி சொல்லி முடித்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார்? இளங்கோவடிகள் சொல்கிறாரு, நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு ஒரு லைன் சொல்கிறார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு பாடல் எழுதுகிறேன், நீங்கள் சொன்ன இந்த கதையை நான் ஒரு நூலாக உருவாக்குறேன், இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த நூல் அழியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய நூலை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார்கிட்ட சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், இந்த லைனை யார் சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு பாட்டை எழுத போகிறேன், நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறத சொன்னது யார் அப்படின்னா இளங்கோவடிகள் சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? சீத்தலை சாத்தனார், மணிமேகலை நூலோட ஆசிரியராக இருந்தவர் தான் சீத்தலை சாத்தனார். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். அதுக்கு சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் கிட்ட ஒரு விஷயத்த ரிப்ளை பண்ணுறார். புரியுதா? என்ன சொல்கிறாரு? அடிகள் நீரே அருளுக, அதாவது நீயே பாடல் எழுது அப்படின்னு சொல்கிறார். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் சொல்கிறார் இளங்கோவடிகள் கிட்ட. நீங்களே எழுதுங்க அப்படிங்கிற லைனை சொல்கிறார். அடிகள் நீரே அருளுகங்கிறது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுடன் கூறியது. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னது இந்த நூலாசிரியரான இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார்கிட்ட. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் கிட்ட சொல்லியிருப்பார். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஊவேசாவோட ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருப்பார். சிறப்பதிகாரம் என்பதே மேல் அப்படின்னு சொன்னது. சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே மேல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஊவேசா. உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் கொடுத்துருப்பாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பட் அந்த அளவுக்கு நம்ம இங்கே போக வேண்டாம், நம்ம ஊவேசாவை பற்றி தனியாக படிக்கும்போது டீப்பாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இந்த கோட் சொன்னது இவருன்னு தெரிஞ்சால் போதும். சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே மேல் அப்படின்னு சொன்னது ஊவேசா. எல்லாமே கமெண்ட்லேயே நான் போட்டுருவேன், கொஞ்சம் தெளிவாக கமெண்ட்டை பார்த்தே நீங்கள் எழுதிக்கோங்க. தெரியல, எனக்கு எழுத தெரியல அப்படின்னா கமெண்ட்டை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த லைன் எழுதுகிறேன். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம். சுவைதோறும் சிலப்பதிகாரம்
இந்த லைன் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகார மதை அப்படின்னு ஒரு லைன் வரும். இதை சொன்னது யாருன்னா கவிமணி, தேசிக விநாயகனார் அப்படின்னு ஒருத்தரை படிப்பீங்க, அவர் தான் கவிமணின்னு போட்டுக்கோங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னா இந்த கவிமணிங்கிறவர். அதுக்கடுத்து சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், இந்த லைனை யார் சொல்லியிருப்பான்னா பாரதியார் சொல்லியிருப்பார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், இந்த லைனை கொடுத்தது யார் அப்படின்னா பாரதியார். பாரதியாரது இன்னொரு கோட் இருக்கு, கிட்டத்தட்ட இன்னும் 2 கோட் பாரதியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யாமறிந்த புலவரிலே, யாமறிந்த புலவரிலே வள்ளுவனைப் போல், யாமறிந்த புலவரிலே வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல், யாமறிந்த புலவரிலே வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் கம்பனைப் போல் யாங்கனும் கண்டதில்லை, இல்லை யாரையும் கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி. இளங்கோவைப் போல் கம்பனைப் போல் யாவரையும் கண்டதில்லை அப்படின்னு புகழ்ந்திருப்பார். பாரதியார் தான் புகழ்ந்திருப்பார். இளங்கோவைப் போல் வள்ளுவனைப் போல், யாம் அறிந்த புலவரிலே வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் கம்பனைப் போல் யாவரையும் கண்டதில்லை அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்து இன்னொரு லைனு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, மணியாரம் படைத்த தமிழ்நாடு, இந்த லைனும் பாரதியாரோட தான். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, இந்த லைனை யார் கொடுத்துருப்பான்னா பாரதியார் தான் கொடுத்துருப்பாரு. சிலப்பதிகாரத்தை பற்றி புகழ்ந்து பேசப்பட்ட லைனில் இதுவும் ஒன்று. அதுக்கடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது இவரை பற்றி, இவர் சிலப்பதிகாரத்தை பற்றி இவர் சொன்னது பாரதியார். சிலப்பதிகார செய்யுளை கருதியும், சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது, அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டேன். இந்த வரி பாரதியாரோடு ரொம்ப முக்கியமான லைன், இது யாருக்குமே தெரியாது மேக்சிமம், இதுவும் பாரதியாரோடு. சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்ததென்று உறுதி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை கொடுத்துருப்பார். இதுவும் சேம் பாரதியாருடைய வரி தான். நமக்கு வந்து இந்த ஐம்பெரும் காப்பியம்க்கு தான் டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஐஞ்சிரும் காப்பியம்க்கு நமக்கு வந்து 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம முடிச்சிடலாம். அதில் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அதுக்கு நூலாசிரியர் கூட கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நூல்கள் எல்லாமே. இதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகேவா? சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டேன் அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்து சிலம்பு செல்வர்னு ஒருத்தர் நம்ம வந்து போற்றி புகழ்கிறோம். சிலம்பு செல்வர், ஏன்னா சிலப்பதிகார மாநாடை பட்டி தொட்டியெல்லாம் நடத்தினவருன்னு சொல்லுவாங்க. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அதாவது மயிலை பொன்னுசாமி சிவஞானம், சிவஞான பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிலம்பு செல்வர் என்ற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்குது.
இவர் சிலப்பதிகாரம் மற்ற நூல்களை விட சிலப்பதிகாரம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னதுனால இந்த எல்லை போராட்ட தியாகியான மாப்போ சிவஞானம், நம்ம ஊர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வட வேங்கடம் தென்குமரி, அதுக்கு அந்த லைன் இருக்குல்ல, வட வேங்கடம் தென்குமரி, வடக்கே வேங்கடம்னா நம்ம வந்து நம்மளுடைய திருப்பதி வேங்கடமலையும், தெற்கில் வந்து கன்னியாகுமரியும் நம்ம சொல்லுவோம். அந்த லைன்ஸ்க்காக போராடினது இவர் தான். ஏன்னா பழங்காலத்தில் எழுதப்பட்ட இந்த சிலப்பதிகாரம் தொல்காப்பியம்ங்கிற நூல்கள்லையே நம்மளோட வடக்கு பகுதி வேங்கடமலை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கான்னா அது ஆந்திர பிரதேஷ் கிட்ட தான் இருக்குது, வேங்கடமலை நம்மக்கிட்ட இல்லை. பட் அந்த ஆந்திர பிரதேஷ்க்கு போகாமல் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இவங்க நிறைய பாடுபட்டாங்க. பட் அது கிடைக்காம நமக்கு திருத்தணி இன்னும் சில ஊர்கள்லாம் கிடைச்சது. அதுக்காக மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாப்போ சிவஞானமும் அவருடைய தமிழரசு கழகம்ங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துச்சு அந்த டைமில், அதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ 1946 தமிழரசு கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் மாப்போ சிவஞானம். இது மாதிரி நம்ம வந்து அது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம அது வந்து டீப்பாக போவோம், அது நம்ம லேட்டராக பார்ப்போம். அதுக்கடுத்து பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல், பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் எதுனா சிலப்பதிகாரம். டேரெக்டாக இப்படி கேட்பாங்க, சிங்கிள் லைன் தான். இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம், ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டில் இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம். பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் மணிமேகலை அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா சிலப்பதிகாரம் முதல்ல பா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த சிலப்பதிகாரம். அதனால நம்ம அதை தான் சொல்லணுமே தவிர நம்ம மணிமேகலை கிட்ட போகக்கூடாது. அதுக்கடுத்து முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள். புரியுதா? அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இதுவும் ஒரு கண்டென்ட். இதை சொன்னது யார் அப்படின்னா வரதராசனார், மூவான்னு சொல்லுவோம்ல, அவர் தான். முதலில் தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு இளங்கோவடிகளை யார் புகழ்ந்திருப்பார்னா வரதராசனாருங்கிறவர் புகழ்ந்திருப்பார். மேபி என்னோட கெஸ்ஸிங்க்கு இந்த கொஷின் இந்த டைம் வரலாம், இந்த கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வரதராசனார் அப்படிங்கிறவர் தான் இதுக்கான ஆன்சர். முதலில் தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்ற குறிப்பை யார் கொடுத்திருப்பா நோட் அப்படின்னா வரதராசனார். அடுத்தது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். இயற்கை, அதாவது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல். அதாவது இந்த ஒவ்வொன்றுமே வந்து இயற்கையை வாழ்த்துற மாதிரி. ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், வான்மலை போற்றுதும், வான்மலை போற்றுதும், அந்த மாதிரி வந்து பாடல் வரிகள் தொடங்குறது எப்படி இருக்குன்னா இயற்கையை வாழ்த்துவதன் போல் வந்து தொடங்குவாங்க. போற்றுதும் வருது இல்லையா, ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே பாடல் வரிகளும் வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்துக்கு சிறந்த உரை யாரோடது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின். இந்நூலிற்கு சிறந்த உரை எழுதியவர் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார். இந்த நூலுக்கு சிறந்த உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார். சிறந்த உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார்.
ப்ரீவியஸ் கிளாஸ் நோட்ஸ் எடுக்காதவங்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் சீக்கிரத்தில் டெலீட் பண்ணிடுவேன் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும். தெளிவாக சொல்லிட்டேன், திரும்ப ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டேன், டெலீட் பண்ணிடுவேன். சிறந்த உரை எழுதுனது அடியாருக்கு நல்லார். இந்த குறவை நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி பேசுகிற நூலுமே இந்த சிலப்பதிகாரம் தான். அதாவது குறிஞ்சி நில மக்கள் குன்றக்குறவைன்னு சொல்லக்கூடிய முருகனுக்காக மார்கழி மாதத்தில் முருகனுக்காக பாடல் பாடி நீராடிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கு பேர் குன்றக்குறவை. பெண்கள் குன்றக்குறவை, ஆய்ச்சியர் குறவைன்னெலாம் சொல்லுவோம். குன்றக்குறவைனா குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாடக்கூடியது. குறிஞ்சி நில பெண்கள் முருகனுக்காக பாடக்கூடியது குன்றக்குறவை. குறிஞ்சி நில பெண்கள் முருகனுக்காக பாடக்கூடியது குன்றக்குறவை. அதே மாதிரி ஆய்ச்சியர் குறவை, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆய்ச்சியர் குறவைங்கிறது திருமாலுக்காக பெண்கள் பாடுறது. திருமாலுக்காக பெண்களால் பாடக்கூடியது முல்லை நில மக்கள். புரியுதா? குன்றக்குறவைனா குறிஞ்சி நில மக்கள், ஆய்ச்சியர் குறவைனா முல்லை நில மக்கள். ஸோ குன்றக்குறவைங்கிறது குறிஞ்சி நில மக்களால் முருகப்பெருமானுக்காக மார்கழி மாதத்தில் நீராடிட்டு பாடக்கூடிய பாடல். இதுவே ஆய்ச்சியர் குறவைனா திருமாலுக்காக முல்லை நில மக்களால் அந்த மார்கழி மாதத்தில் நீராடிட்டு பாடக்கூடிய பாடல். இது ரெண்டுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இரண்டு குன்றக்குறவை மற்றும் ஆய்ச்சியர் குறவையை பற்றி பேசக்கூடிய நூல் எதுனா அது சிலப்பதிகாரம். அது ரொம்ப முக்கியம், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சிலப்பதிகாரத்துடைய காப்பிய தலைவன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. காப்பிய தலைவன் யார்? காப்பிய தலைவன் சிலப்பதிகாரத்துக்கு கோவலன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம ஒரு கதையாகவே பார்த்துட்டோம். இவரை நம்ம என்ன சொல்கிறோம்? மாசாத்துவானுடைய மகன் அப்படின்னு சொல்கிறோம். மாசாத்துவான் மகன் கோவலன். மாசாத்துவான் மகன், தட் மீன்ஸ் என்னது? மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன் அப்படின்னு பொருள். மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன். அதுக்கடுத்து மாநாய்க்கன் மகள் தான் வந்து யார் அப்படின்னா மாநாய்க்கன். இந்த மாநாய்க்கனுடைய மகள் அப்படின்னு நம்ம வந்து கண்ணகியை சொல்கிறோம். மாநாய்க்கன் அப்படின்னா என்னென்னா பெருங்கடல் வணிகன். அதான் சொல்லுவாங்க பெருவணிகனுடைய மகனும் பெருங்கடல் வணிகருடைய மகளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெருங்கடல் வணிகன் மாநாய்க்கன் அப்படின்னா. புரியுதா? ஸோ இது வந்து கண்ணகி. மாநாய்க்கனோட மகள் யாருன்னா கண்ணகி. இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து காப்பிய தலைவன் காப்பிய தலைவின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கணிகை குலப்பெண். இதில் இருக்கக்கூடிய கணிகை குலப்பெண் யார் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். இந்த கணிகை குலப்பெண் யார் அப்படின்னா மாதவி. அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடிய இன்னொரு பெண்மணியான மாதவி. மாதவியோட மகள் தான் மணிமேகலை. அதாவது மாதவிக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோவலனுக்கும் பிறந்த ஒரு மகள் தான் யார் அப்படின்னா நம்ம வந்து மணிமேகலை அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இளங்கோவடிகள் கண்ணகியை வந்து எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு ஒரு கொஷின். இது வந்து சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஓதிலால் திருவினால் புகழுடை வடிவென்னும் இதான் அவளை, அதாவது கண்ணகியை இளங்கோவடிகள் இன்ட்ரோ கொடுக்குற லைன் இதுதான். போதிலால் திருவினால் புகழுடை வடிவென்றும் அப்படின்னு யாரை வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் இரண்டாவது லைனா பெருங்குணத்து காதலால் சென்றவள், பெருங்குணத்து காதலால் அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். பெருங்குணத்து காதலால். பெருங்குணத்து காதலால்
பெருங்குணத்து காதலால் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா கண்ணகியை இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரியில் வர்றது இது. ஸோ இந்த பெருங்குணத்து காதலால் சென்றவள் அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் வரும் கண்ணகியோட. புரியுதா? அது ரொம்ப முக்கியமான லைன், அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பெருங்குணத்து காதலால் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா கண்ணகியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதுக்கடுத்து அரங்க அமைப்பு பற்றி குறிப்பிடும் நூல். அரங்க அமைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் சிலப்பதிகாரம். அரங்க அமைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை தான் நம்ம சொல்றோம். அரங்க அமைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது 36 வகை முரசு வழக்கத்தில் இருந்துச்சு என குறிப்பிடும் நூல். 36 வகை முரசுகள் வழக்கத்தில் இருந்தன. இந்த படை முரசு, கொடை முரசு, அந்த மாதிரிலாம் நம்ம முரசுகளுக்கு பேர் சொல்லுவோம். இந்த தப்பட்டமல் அடிப்பாங்கள்ல, அதில் ஒரு வகை தான் முரசு. இந்த முரசுகள் 36 வகை முரசுகள் வழக்கில் இருந்தன என குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். 36 வகை முரசுகள் வழக்கில் இருந்தன என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து இப்போ இவங்க வந்து மதுரைக்கு போயிருப்பாங்க இல்லையா, கார் சிலம்பை விற்கிறதுக்கு. அப்படி போகும்போது எது வழியாக போனாங்க அப்படின்னா ஒரு நெடுவேல் குன்றம் அப்படின்ற ஒரு மலை மற்றும் திருமால் குன்றங்கிற மலை வழியாக போயிருப்பாங்கன்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் சில விஷயத்துக்கு பொருள் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெடுவேல் குன்றம் அப்படின்னா நெடுவேல் குன்றம் அப்படின்னா என்னன்னா சுருளிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுவேல் குன்றம்னா சுருளிமலை. நெடுவேல் குன்றம்னா சுருளிமலை. அடுத்து திருமால் குன்றம். திருமால் குன்றம்னா அழகர் மலை. இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லாங்குவேஜில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை. அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்தில் கல் விற்கிறவங்கள, கல்னா நம்ம பனைமரத்துலலாம் இருக்கும்ல கல், அந்த கல் விற்கிறவங்களுக்கு வளைச்சியர்னு பேர் வச்சிருக்காங்க. கல் விற்கிறவங்களுக்கு வளைச்சியர் அப்படின்னு பெயர். மீன் விற்கிறவங்களுக்கு பரதவர். மீன் விற்பவருக்கு என்ன பெயர் அப்படின்னா பரதவர். உப்பு விற்கிறவங்களுக்கு உமனர்னு பேர். உப்பு விற்கிறவங்க உமனர். அதுக்கடுத்து யாழுடைய வகைகளை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க இந்த நூலில். யாழ்களுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னா பேரியாழ். யாழ் மீன்ஸ் நம்ம வாசிக்கிறோம்ல வீணை, அந்த வீணை உருவாகிறதுக்கு யாழ் தான் காரணம். இந்த யாழ் பேரியாழ் அதில் வந்து 21 நரம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு யாழ்லையும் எத்தனை நரம்பு இருக்குன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது நமக்கு கொஞ்சம் முக்கியம்தான். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பேரியாழில் 21 நரம்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகரையாழில் 19 நரம்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 19 நரம்புகள். மகரையாழில் 19 நரம்புகள். சகோட்டையாழில் 14 இருக்குது. சகோடையாழ் அப்படின்னா அதில்
14 நரம்புகள். அடுத்து செங்கோட்டியால். செங்கோட்டியாலை பொறுத்த வரைக்கும் 7 நரம்புகள் இருக்கு. செங்கோட்டியால 7 நரம்புகள் இருக்கு. இந்த நரம்புகளை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து சிலப்பதிகாரம்ல மண் தேய்த்த புகழினான் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு. இதுல யாரை குறிப்பிடுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மண் தேய்த்த புகழினான் அப்படிங்கிற லைன் யாரை குறிப்பிடக்கூடியது அப்படின்னா கோவலனை குறிக்கக்கூடிய ஒரு அடைமொழி. கோவலன் அவரை குறிக்கக்கூடிய ஒரு அடைமொழி தான் மண் தேய்த்த புகழினான்ங்கிற ஒரு பாடல். மண் தேய்த்த புகழினான் அப்படின்னா கோவலனை குறிக்கக்கூடிய ஒரு வரி. கடைசியாக சிலப்பதிகாரத்தில் கடைசியாக ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா தமிழரின் கலை கமா நாகரிகம், தமிழரின் கலை கமா நாகரிகம் கமா பண்பாடு, தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழும் நூல் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தெரியும். புரியுதா? தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழும் நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். இதோட சிலப்பதிகாரம் முடியுது. அடுத்தது மணிமேகலை. அடுத்த நூல் மணிமேகலை. மணிமேகலையுடைய ஆசிரியர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் இருந்தே 3 பேரை ஒன்றாவே நம்ம பார்த்துருப்போம். சீத்தலை சாத்தனார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் அண்ணன் தம்பிங்க. சீத்தலை சாத்தனாருங்கிறவர் இவர் கூட ஒன்றா படித்தவர்னு சொல்லலாம். இளங்கோவடிகளோட காலகட்டத்தில் வாழ்ந்தவர்னு சொல்லலாம். சிம்பிளாக அவங்களும் ஒன்றா வாழ்ந்தவங்க அப்படிங்கிற கணக்கில் சொல்லலாம். இப்போ மணிமேகலை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மணிமேகலை நூலுங்கிறது என்னது? சிலப்பதிகாரம்ங்கிற நூலுடைய தொடர்ச்சியான நூல் தான் மணிமேகலை. அதனால இதை தொடர்நிலை செய்யுள்னு சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம தொடர்நிலை செய்யுள்னு சொல்கிறோம். புரியுதா? அதே மாதிரி இந்த மணிமேகலை அப்படிங்கிற பேர் நூலுக்கு பெண்ணோட பெயர் அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த பெண் யார் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யார் அப்படின்னா கோவலனுக்கும் அவர் நடுவில் பழகினார் இல்லையா மாதவி, அந்த பெண்மணி. இவங்க 2 நபர்களுக்கும் பிறந்த ஒரு பெண்மணி தான் யாருன்னா இந்த மணிமேகலை. இந்த பெண்மணி தன்னை போலவே யாரும் ஆண்களால் கஷ்டப்படக்கூடாது. அதாவது கணவன் வந்து திடீர்னு வந்தான், திடீர்னு நம்ம கூட கொஞ்ச நாள் வாழ்னா, திடீர்னு நம்மளை விட்டுட்டு திரும்ப போயிட்டான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆண்கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பொண்ணை ஒரு பௌத்த துறவியாக மாற்றி அவங்கள ஒரு பௌத்த துறவியாகவே வச்சுக்கிறாங்க கடைசி வரைக்கும். அதனால தான் இந்த நூல் வந்து பௌத்த நூல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். புரியுதா? ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவோம். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், அதான் அவருடைய நேம், நூலாசிரியருடைய நேம். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இப்போ இவரை பற்றி நம்ம பார்க்கும்போது மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு படிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா இவர் வந்து மதுரையில் பிறக்கலை. அவரோட பிறப்பு வந்து மதுரை கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. இவர் பிறந்தது சீத்தலைங்கிற ஊர். புரியுதா? அந்த சீத்தலைங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. அதாவது திருச்சி மாவட்டத்தில் உள்ள சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர் தான் யாருன்னா இந்த சீத்தலை சாத்தனார். அவர் மதுரைக்கு பிற்காலத்தில் வந்துடுறாரு. குடிபெயர்ந்து வந்து மதுரையில் கூலவாணிகம் செய்கிறார். கூலம்னா என்னன்னா தானியம்னு அர்த்தம். கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மதுரைக்கு வந்துட்டு தானிய வணிகம் செஞ்சு வாழ்ந்ததுனால இவரை நம்ம என்ன சொல்கிறோம்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சீத்தலைங்கிறது எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. திருச்சியில் சீத்தலையில் பிறந்தவர் மதுரையில் என்ன பண்ணுறாரு? கூலவாணிகம் செஞ்சு தானிய வணிகம் செஞ்சு வாழ்ந்ததுனால இவரோட பெயரை மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? இவருக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது. என்னெல்லாம் வேறு பெயர் இருக்குது அப்படின்னா தண்டமில்
தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன். தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன். அடுத்து சாத்தன். இந்த 3 பெயர்களும் இவருக்கான வேறு பெயர்கள். தண்டமிழ் ஆசான், நன்னூல் புலவன், சாத்தன் 3 பெயர்களும் சீத்தலை சாத்தனாருடைய வேறு பெயர்கள். இந்த சாத்தனார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அவரோட ஒரிஜினல் நேம். இயற்பெயர்னு போட்டுக்கோங்க. சீத்தலை சாத்தனாரில் சீத்தலைங்கிறது அவரோட ஊர் பெயர், சாத்தனார் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரிஜினல் நேம் அல்லது இயற்பெயர்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக அடுத்தது இந்த நூலுடைய காதை. இந்த நூலில் காண்டம்ங்கிற பெரும் பிரிவு கிடையாது. சிலப்பதிகாரத்தில் 3 காண்டம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி காண்டம்ங்கிற பிரிவே மணிமேகலையில் கிடையாது. காண்டமே இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் காதைங்கிற உட்பிரிவு மட்டும்தான் இருக்குது. காதை அப்படிங்கிற உட்பிரிவு மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் எத்தனை காதை இருக்குன்னா 30 காதை இருக்குது. புரியுதா? இதுலேயுமே 30 காதைகள் இருக்குது. அந்த 30 காதையில் முதல் காதை என்ன அப்படின்னா விலாவரை காதை. விலாவரை காதைனா இந்திர விழாவை பற்றி பேசுது. புரியுதா? முதல் காதையே விலாவரை காதை. முதல் காதையே விலாவரை காதை தான். விலாவரை அப்படின்னும் போது எந்த விழாவை பற்றி பேசுதுன்னா இந்திர விழாவை பற்றி பேசுது. ஏன்னா இந்திர விழா பற்றி பேசக்கூடிய நூலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். முதல் காதை விலாவரை காதை. இறுதிக்காதை பவத்திரம். இறுதிக்காதை வந்து பார்த்தீங்கன்னா பவத்திரம். பவத்திரம் அருகென. பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை. பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை. புரியுதா? இது வந்து இறுதிக்காதை. மொத்தம் 30 காதை. முதல் காதை வந்து விலாவரை காதை, இறுதிக்காதை பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நூலுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த நூலோட வேறு பெயர்கள். நூலுடைய வேறு பெயர்கள் மணிமேகலை துறவு. மணிமேகலை, அதாவது மணிமேகலையுடைய துறவு வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுனால, அவங்க துறவியாக மாறிட்டாங்க இல்லையா அவங்க அம்மாவால், அதனால் அவங்களோட துறவு வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய நூலுங்கிறதுனால இதுக்கு வந்து மணிமேகலை துறவு அப்படின்னு பெயர் வந்துச்சு. அடுத்தது குறிக்கோள் காப்பியம் அப்படின்னு ஒரு பெயர். குறிக்கோள் காப்பியம். மணிமேகலை துறவு. 2வது குறிக்கோள் காப்பியம். அடுத்து பசிப்பினி மருத்துவ காப்பியம். பசிப்பினி மருத்துவ காப்பியம். ஏங்கிறத நான் சொல்கிறேன். இந்த நூலை பற்றி முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது எதுக்காக பசிப்பினி மருத்துவ காப்பியம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பசிப்பினி மருத்துவ காப்பியம். முதல் சமய காப்பியம். ஏன்னா பௌத்தத்துக்கு மாறின காப்பியம் இல்லையா, அதனால முதல் சமய காப்பியம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சமய காப்பியம். முதல் சமயம். முதல் சமய காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வேற என்ன சொல்லலாம்னா புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம். அடுத்து அறக்காப்பியம். புரட்சி காப்பியம், அறக்காப்பியம்.
இயற்றமிழ் காப்பியம், இயற்றமிழ் காப்பியம், சீர்திருத்த காப்பியம். இதுதான் இதோட வேறு பெயர்கள். சீர்திருத்த காப்பியம். ஓகே, வேறு பெயர்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த கதையை ஒரு 5 minutes பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, புகார் நகரம், இது இங்கேயும் புகார் நகரம் தான், சோழர்களுடைய நகரம், சோழர்களுடைய தலைநகரம். ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய போர்ட்டாகவும் அதுதான் இருந்துச்சு. புரியுதா? ஸோ அந்த புகார் நகரத்தில் ஒரு திருவிழா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்திர விழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இந்திர விழா நடந்துட்டு இருக்கும்போது அந்த இந்திர விழாவை பார்க்கறதுக்காக மணிமேகலா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணிமேகலா தெய்வம் வந்து இந்திர விழா பார்க்கறதுக்காக புகார் நகரத்துக்கு வருது. அப்படி வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தெய்வம் மணிமேகலையை தூக்கிட்டு போயிடுது. மணிமேகலையை தூக்கிட்டு அப்படியே வானத்துக்கு பறந்து போயிடுது. போயிட்டு மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இது இருக்குது, மணிமேகலையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தீவதிலகை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க மேலே, சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க வானத்தில். அந்த இடத்த காவல் காத்துக்கிட்டு வர்றவங்களுக்கு பேர் வந்து தீவதிலகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு மணிப்பல்லவ தீவுன்னு ஒரு பெயரே இருக்குது. மணிமேகலா தெய்வம் எங்கே கூப்பிட்டு போயிடுறாங்கன்னா, மணிப்பல்லவ தீவுன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போன உடனே அங்கே வந்து தனக்கு முன்னாடி வந்து வைகாசி திருநாளில் ஒரு பாத்திரம் ஒன்று உருவாகும். அமுத சுரபின்னு சொல்லுவாங்க, கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத்திரம் வந்து பசுவோட முகம் ஷேப்பில் இருக்கிறனால கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த பாத்திரம் வைகாசி முதல் நாளில் வந்து ஓப்பனாக நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவையும். அது வந்து முற்பிறப்பில் வந்து நல்லது செஞ்சவங்க அந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது அந்த தீவதிலகை மூலமாக. மணிமேகலா தெய்வம் அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அதை காவல் காத்துக்கிட்டு இருந்த தீவதிலகை இவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு 3 பவரை கொடுத்துருது அந்த தெய்வம். என்னென்ன அப்படின்னா, வானத்தில் பறக்கிறதுக்கு ஒரு பவர், அதுக்கடுத்து நினச்ச உருவம் மாறுறதுக்கு ஒரு பவர். புரியுதா? வானத்தில் பறக்கிறது, நினச்ச உருவம் மாறுறது, அதுக்கடுத்து இந்த அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி, இந்த பாத்திரமும் இவங்க கைக்கு கிடைச்சிருது. இப்போ இது 3த்தையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பூமிக்கு வராங்க. புரியுதா? பூமிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரவண அடிகள்னு ஒருத்தர் தான் வந்து இந்த பாத்திரத்தை வச்சுருந்துருப்பார். அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவரை மீட் பண்ணினதுக்கப்புறம் அவர் மூலமாக சில நற்கருத்துக்களை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வேற ஒருத்தவங்களோட உருவம், காயசண்டிகைன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க மணிமேகலையில். அவங்க உருவத்தில் இவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களை மணிமேகலையை காதலிச்சவர் ஒருத்தர் இருப்பார். இவர் மணிமேகலைன்னு தெரிஞ்சு காயசண்டிகை பின்னாடி போயிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் காயசண்டிகை உருவத்தில் இருக்கக்கூடிய மணிமேகலை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இதை வந்து காயசண்டிகையோட கணவன் வந்து பார்த்துடுறாப்புல. அந்த கணவன் பார்த்துட்டு தன்னோட மனைவியை தான் பின்தொடர்ந்து போகிறான்னு சொல்லிட்டு இவரை வந்து கொன்னுடுறாங்க. யார் அப்படின்னா, மணிமேகலையை பின்தொடர்ந்து சென்ற மணிமேகலையுடைய காதலனை கொன்னுடுறாங்க. அவரை கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களை வந்து சிறையில் வச்சிடறாங்க. மணிமேகலையை பிடிச்சி சிறையில் வச்சிடறாங்க. இவங்க இந்த உருவம் மாறி இருந்ததுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சிறையில் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த அமுத சுரபியில் சிறையில் இருக்கும்போது இவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது. அதனால இவங்க செஞ்ச அறக்கருத்துகள்னால இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. புரியுதா? இவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த அமுத சுரபியில் பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஆதிரைங்கிற ஒருத்தங்க கிட்ட முதல்ல சாப்பாடு வாங்குறாங்க. அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தின் வழியாக சிறையில் இருக்கிறவங்க, ஏழைகள், பசியால் கஷ்டப்படுற எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க, கையில் இருக்கிற ஒரு சிறிய குண்டாலேருந்து. ஸோ அதை வச்சு இந்த அரசன்கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசிட்டு இவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் கேட்குறாங்க. இவ்வளோ பேரோட பசியை இந்த சிறிய குண்டால் நீங்கள் ஆத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அப்போ தான் வந்து இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லவர்களாக மாறணும், சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. இதில் நம்ம வர அந்த கேரக்டர்ஸை எந்த இடத்துல வராங்கன்றதை மட்டும் நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இது போதுமானது. புரியுதா? ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி சில பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம் இந்த நூலில். அடுத்தது தொல்காப்பியர் கூறிய இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. தொல்காப்பியர் கூறிய 8 அணிகளுடன், தொல்காப்பியர் கூறிய 8 அணிகளுடன், தொல்காப்பியர் கூறிய 8 அணிகளுடன் தோன்றிய முதல் நூல். தொல்காப்பியர் கூறிய 8 அணிகளுடன் தோன்றிய முதல் நூல்
அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான லைன் இது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய லைன். தொல்காப்பியர் கூறிய 8 அணிகளுடன் தோன்றிய முதல் நூல் எது அப்படின்னா அது மணிமேகலை அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி திருக்குறளுக்கு நம்ம பொருளுரைன்னு ஒரு பெயர் பார்த்துருப்போம். வேறு பெயர்களில் பொருளுரை அப்படிங்கிற ஒரு பெயர் பார்த்துருப்போம். திருக்குறளை பொருளுரை என முதலில் அழைத்த நூல் வந்து மணிமேகலை. அதை நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளை பொருளுரை என அழைத்த முதல் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. இந்த லைன் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். திருக்குறளை பொருளுரை என முதலில் அழைத்த நூல் எது அப்படின்னா அது மணிமேகலை அப்படிங்கிறது தெரியணும் கண்டிப்பாக. அடுத்தது மணிமேகலை பிறந்தது எங்கே அப்படின்னா பூம்புகார். புகார் நகரம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னொரு பெயர் பூம்புகார்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா காவிரி பூம்பட்டினம்னு சொல்லலாம். நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. ஸோ புகார் நகரத்தில் மணிமேகலை பிறந்தாங்க. எங்கே மணிமேகலை இறந்து போகிறாங்கன்னா காஞ்சிபுரமில் இறந்து போகிறாங்க. காஞ்சிபுரமில் இறக்குறாங்க. அதே மாதிரி மணிப்பல்லவ தீவில் இருந்தது. மணிப்பல்லவ தீவுனா நம்ம மணிமேகலா தெய்வம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் இல்லையா? மணிமேகலா தீவு அப்படின்னு ஒன்று, அதுக்கு மணிப்பல்லவ அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மணிப்பல்லவம் அல்லது மணிமேகலா தீவு அப்படின்னு சொல்லலாம். அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா புத்த பீடிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை இந்த புத்த பீடிகையை தொழுது அதில் உருவானது தான் என்ன அப்படின்னா அமுத சுரபி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அந்த அமுத சுரபியை தான் நம்ம கோமுகின்னு சொல்கிறோம். புரியுதா? கோமுகி அல்லது பொய்கை. அமுத சுரபி இருந்த இடத்துக்கு பேர் கோமுகி. பசுவோட முகம் ஷேப்பில் இருக்கும். அதில் இருந்து தான் வந்து அந்த பாத்திரம் அமுத சுரபிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இப்போது இதில் சில முக்கியமான வேர்ட்ஸு நம்ம தமிழில் வந்து இது கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. இந்த மணிமேகலையில் சக்கரவாள கோட்டம் அப்படின்னு ஒரு பிளேஸை சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சக்கரவாள கோட்டம் நான் கமெண்ட்டில் போடுறேன், அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சக்கரவாள கோட்டம் அப்படின்னா சுடுகாடுன்னு அர்த்தம். சக்கரவாள கோட்டம்னா சுடுகாடு. மேபி இந்த கேள்வியை தமிழில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங்குவேஜ் சப்ஜெக்டில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. சக்கரவாள கோட்டம்னா சுடுகாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே கிடைக்காது. திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உலக அரவி அப்படின்னு ஒரு வார்த்தை. உலக அரவினா தர்மசாலை அப்படின்னு அர்த்தம். உலக அரவி அப்படின்னா தர்மசாலை. உலக அரவி அப்படின்னா தர்மசாலை. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று, மணிமேகலையில் நாவலத்தீவு அப்படின்னு ஒரு பெயரை பயன்படுத்தியிருக்காங்க. நாவலத்தீவு அப்படின்னு ஒரு பெயர். மணிமேகலையில் நாவலத்தீவு என குறிப்பிடப்பட்ட இடம் என்ன அப்படின்னா இந்தியாவை மணிமேகலை நூலில் நாவலத்தீவுங்கிற பெயரில் சொல்லி அழைச்சிருக்கிறதா நமக்கு ஒரு குறிப்பு இருக்குது. புரியுதா? இந்தியாவை மணிமேகலைங்கிற நூலில் என்னவா அழைச்சிருக்காங்க அப்படின்னா நாவலத்தீவு. இப்போ நம்ம இந்திர விழான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்னது இந்திர விழா? எத்தனை பேருக்கு இந்திர விழாவை பற்றி தெரியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்திர விழா அப்படிங்கிறது மொத்தமாக 28 நாட்கள் நடக்கும். இப்போது போகி திருநாள்னு நம்ம ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் முற்காலத்தில் இந்திர விழாவாக நடந்துச்சு. பொங்கலுக்கு முன்னாடி மார்கழி மாதத்துடைய இறுதி நாள் தான் நம்ம வந்து போகி திருநாள்னு நம்ம கொண்டாடுவோம். அந்த நாளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு எரிப்போம். கரெக்டான பழைய பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு எரிப்போம். அதுதான் போகி திருநாள், இப்போ இருக்கக்கூடிய போகி திருநாள். பட் ஆனால் அது முற்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருந்துச்சு. 28 நாட்கள் நடக்குமா இந்த இந்திர விழா. அந்த காலகட்டத்தில் இந்த இந்திர விழா அப்படிங்கிறது, இந்த இந்திர விழாவுக்கு தான் தெய்வம் வந்திருக்கும். மணிமேகலா தெய்வம்ங்கிறது வந்திருக்கும். அங்கேருந்து தான் வந்து மணிப்பல்லவ தீவுக்கு இந்த மணிமேகலையை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தது. இப்போது இந்த முதல்ல இந்த இந்திர விழா யார் கொண்டாடினாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. முதலில் இந்திர விழா கொண்டாடியவர், முதலில் இந்திர விழா கொண்டாடியவர் யார்? இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்கலாம், தமிழில் தான் கேட்கணும்னு கிடையாது. யாருன்னா தூங்கெயில் எரிந்த தொடிதோட் செம்பியன். தூங்கெயில் எரிந்த தொடிதோட் செம்பியன்.
ரொம்ப முக்கியமான பேர், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்திர விழாவை கொண்டாடினது யாருன்னா தூங்கெயில் எரிந்த தொடிதோட் செம்பியன் அப்படிங்கிற இவர் தான் கொண்டாடி இருப்பார். மணிப்பல்லவத்தீவை காவல் காக்கிறவங்களோட பேர் என்ன? மணிப்பல்லவத்தீவை காவல் காத்தவங்களோட பெயர் தீவத்திலகை. மணிப்பல்லவத்தீவை காவல் காத்தவங்க யார் அப்படின்னா தீவத்திலகை. அதே மாதிரி அந்த முதல்ல அந்த அமுத சுரபியில் உணவிட்டவள் யாருன்னா ஆதிரை. புகார் நகரத்தில் இருந்த ஆதிரைங்கிறவங்க தான் முதல்ல உணவு விட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. முதலில் அமுத சுரபி அதில் உணவிட்டவள் யார் அப்படின்னா ஆதிரை. இவங்க வந்து புகார் நகரத்தை சேர்ந்தவர். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஐம்பெருங்குழு என் பேர் ஆயம் பற்றி குறிப்பிடும் நூல். ஐம்பெருங்குழு என் பேர் ஆயம் பற்றி குறிப்பிடும் நூல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஐம்பெருங்குழு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரணத்தியல்வர், படைத்தலைவர், கரும விதிகள், இந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வரும். ஐம்பெருங்குழு என் பேர் ஆயம் பற்றி குறிப்பிடும் நூல். ஐம்பெருங்குழு என் பேர் ஆயம் பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்திர விழா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா மழை வேண்டி எடுக்கப்படும் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசுகிற நூல் சிலப்பதிகார, மணிமேகலை, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிட்டோம். இந்த நூலில் சொல்லப்பட்ட சில பாடல் வரிகள் நம்ம பார்க்கலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது அப்படின்னு ஒரு பாடல் வரி. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. இந்த பாடல் வரி எந்த நூல்னு கேட்டால் மணிமேகலைன்னு எழுத தெரியும். வினையின் வினைக்கு விளைவாவது அந்த ஒரு பாடல் வரி. அடுத்தது கோல்நிலை திரிந்திடின் கோல்நிலை திரியும். கோல்நிலை திரியும் இந்த பாடல் வரி. கோல்நிலை வினையின் வினைக்கு விளைவாவதுங்கிறது ஒரு தனி பாடல் வரி. கோல்நிலை திரிந்திடின் கோல்நிலை திரியும் அப்படிங்கிறது ஒரு தனி பாடல் வரி. அடுத்தது மந்தினி ஞாலத்து மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம். மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த பாடல் வரியும் மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்றது தான். அதே மாதிரி இந்த லைன், இந்த கடைசி லைன் பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அந்த ஒரு லைன் மட்டும் புறநானூறுலேயும் வரும். அது நம்ம அந்த நூல்லே பார்த்துருப்போம், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம். அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம்.
உண்டியும் உடையும். இது 4 லைனு, இந்த 4 லைனுமே கூட எழுதிக்கோங்க. உண்டியும் உடையும், உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதில். இது வந்து மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. இது வந்து அரவண அடிகள் சொன்ன ஒரு பாடல் வரி. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டதில். இந்த பாடல் வரியும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி மணிமேகலையில். புரியுதா? அதுக்கடுத்து இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா. புரியுதா? எதுவுமே வந்து இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதையும் மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, இந்த பாடல் வரியையும் கொடுத்துருக்காங்க. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, இது ஒரு தனி பாடல் வரி. இந்த வரிகளை தாண்டி வேற எதுவும் பாடல் வரி கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை மணிமேகலை பொறுத்த வரைக்கும். ஸோ பாடல் வரியை தாண்டி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பரத்தை ஒழிப்பு, பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு. இது வந்து சிறப்பு தமிழில் இருக்கிறது, மேபி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பரத்தை ஒழிப்பு கமா மது ஒழிப்பு, மது ஒழிப்பு கமா சிறை ஒழிப்பு, சிறை ஒழிப்பு. பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு என்னும் கருத்துக்களை கூறக்கூடிய, என்னும் கருத்துக்களை கூறும் சமுதாய சீர்திருத்த காப்பியம், என்னும் கருத்துக்களை கூறும் சமுதாய சீர்திருத்த காப்பியம், என்னும் கருத்துக்களை கூறும் சமுதாய சீர்திருத்த காப்பியம். புரியுதா? என்னது? பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு என்னும் கருத்துக்களை கூறும் சமுதாய சீர்திருத்த காப்பியம் எது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நூல் சீவக சிந்தாமணி. அதோட நமக்கு மணிமேகலை முடியுது. அடுத்து சீவக சிந்தாமணி, 3வது நூல் சீவக சிந்தாமணி. நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் வந்தது எல்லாமே என்ன நூல், என்ன மாதிரியான பாவகையில் வந்துச்சு அப்படின்னா, நிலைமண்டில ஆசிரிய பாவா இருந்துச்சு, இல்லைன்னா கொச்சக கலிப்பா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை முதலாக விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட நூல் இப்போதான் வருது. ஸோ சீவக சிந்தாமணி முதலில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. முதலில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எதுனா சீவக சிந்தாமணி, அல்லது விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு கேட்கலாம். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுனாலும் சீவக சிந்தாமணி, இது தெளிவாக தெரியணும். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவருங்கிறவர் தான் இந்த நூலுடைய ஆசிரியர். சில சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம், காதைன்னு ஒரு பார்த்தோம். இதெல்லாம் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் இருக்கக்கூடிய உட்பிரிவு மற்றும் பெரும்பிரிவுன்னு நம்ம பார்த்தோம். சீவக சிந்தாமணியில் இந்த காண்டமும் கிடையாது, அதே மாதிரி காதையும் கிடையாது. இங்கே என்ன இருக்குன்னா இளம்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பார்த்தோம்ல பெரும் பிரிவில் இளம்பகம்னு ஒன்று பார்த்துருப்போம், அந்த இளம்பகம் தான் இது. மொத்தமாக சீவக சிந்தாமணியில் 13 இளம்பகங்கள் இருக்குது. சீவக சிந்தாமணியில் மொத்தமாக எத்தனை இளம்பகம் இருக்குது அப்படின்னா 13 இளம்பகங்கள் இருக்குது. இந்த 13 இளம்பகங்களில் முதல் இளம்பகம் என்ன, இறுதி இளம்பகம் என்ன, அதே மாதிரி இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் இளம்பகம் என்னன்னா நாமகள் இளம்பகம். மொத்தம் 13 இளம்பகம், அதில் முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம். நாமகள் இளம்பகம் தான் முதல். அதே மாதிரி கடைசியாக என்னது அப்படின்னா 13வது இளம்பகம் என்னன்னா முக்தி இளம்பகம். 13வது முக்தி இளம்பகம்.
நாமகம் இளம்பகம் தொடங்கி முக்தி இளம்பகம் ஈராக அப்படின்னு வரும். ஈராகனா இறுதியாக அப்படின்னு அர்த்தம். நாமகள் இளம்பகம்ங்கிறது முதல், முக்தி இளம்பகம்ங்கிறது இறுதி. அதே மாதிரி இந்த நூலாசிரியர் திருத்தக்க தேவர் இல்லையா, இவர் இந்த நூலை இயற்றுவதற்கு முன்னாடி, இந்த நூல் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலை முன்னோட்டமாக வச்சு தான் இந்த நூலை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போது முன்னோட்டமாக எழுதப்பட்ட நூல் என்னன்னா நரிவிருத்தம் அப்படின்னு ஒரு நூல். இதுக்கு முன்னோட்டமாக எழுதப்பட்ட நூல் நரிவிருத்தம். நரிவிருத்தம் அப்படிங்கிற நூல் முன்னோட்டமாக எழுதியிருக்காரு. நரிவிருத்தம்னா என்னன்னா நிலையாமை பற்றி எழுதப்பட்ட நூல் தான் இந்த நரிவிருத்தம். நிலையாமை, எந்த ஒரு விஷயமும் நிலை இல்லாதது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலையாமை பற்றி எழுதப்பட்ட நூல் தான் என்ன அப்படின்னா இந்த நரிவிருத்தம். இந்த முன்னோட்டமாக எழுதி அந்த நூலில் இருந்து தான் சீவக சிந்தாமணிங்கிற நூலையே கொண்டு வந்திருக்காரு. பட் ஆனால் டேரெக்டாக சொல்லணும்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது தமிழ் நூலே கிடையாது. அது ஒரு வடமொழி நூல், ஒரு 2 நூல்கள்ல இருந்து தழுவி தமிழில் எழுதப்பட்டிருக்கு. புரியுதா? மொழிபெயர்க்காம அந்த நூலை கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதப்பட்ட நூலுங்கிறனால அது தழுவப்பட்ட நூல் அப்படின்னு சொல்கிறோம். வடமொழியில் இந்த நூலுக்கு என்ன பெயர்னா கத்திய சிந்தாமணி. கத்திய சிந்தாமணி, கத்திய சிந்தாமணி, சத்திர சூடாமணி. சத்திர சூடாமணி, கத்திய சிந்தாமணி, சத்திர சூடாமணி அப்படின்னு 2 பெயர்கள் இருக்கு வடமொழியில. புரியுதா? இந்த வடமொழியில இருக்கக்கூடிய இந்த 2 நூல்களுடைய தமிழ் மொழியாக்கம் தான் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணின்னு சொல்றாங்க. அப்போ சீவக சிந்தாமணிங்கிறது தமிழ்ல உருவாக்கப்பட்ட நூல் கிடையாது. வடமொழியில உருவாக்கப்பட்ட நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்து அதை தழுவி வேற மாதிரி நம்ம தமிழ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதா? அதனால இது தழுவல் நூல், மொழிபெயர்ப்பு நூல் கிடையாது, தழுவல். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையோட கருவை மாற்றாம தமிழில் வேற மாதிரி எழுதியிருக்காங்க. அதுதான் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நூலோடைய கதையை நம்ம சின்னதாக ஒரு சிம்பிளாக பார்ப்போம். என்ன அப்படின்னா ராஜமாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, ஒரு தலைநகரம். இந்த ராஜமாபுரத்தை ஆட்சி பண்ண மன்னனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சந்தன் அப்படின்னு ஒருத்தர். இவரோட மனைவி விஜயை. இந்த சச்சந்தன்ங்கிற அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமைச்சரான கட்டியங்காரனோட பேர் அமைச்சர். இந்த அமைச்சரான கட்டியங்காரன் கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு நாட்டை பார்த்துக்கிறது ஃபுல்லாக அவர் பார்த்துக்கிறார் அமைச்சர். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவி கூட அந்தப்புறத்தில் தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறார். இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தக்க சமயம் பார்த்து இந்த அமைச்சர் அரசனை கொன்னுடுறாரு. புரியுதுங்களா? அரசனான சச்சந்தனை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கொன்னுறாரு. கொன்னுட்டதுக்கப்புறம் இந்த மனைவியையும் கொல்ல ட்ரை பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஒரு தப்பிச்சு அவருக்கு தெரியாமல், அந்த அமைச்சனுக்கு தெரியாமல் போயிட்டு அந்த ஊரோட சுடுகாட்டில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தும்மும்போது சீவ அப்படிங்கிற சவுண்டோட தும்புச்சான். புரியுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது சீவனு தும்புது. இந்த அம்மா அந்த குழந்தை பிறந்த உடனே சிந்தாமணின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதனால 2த்தையும் சேர்த்து சீவக சிந்தாமணின்னு பேர் வச்சுட்டாங்க இந்த நூலுக்கு. அப்படி வந்தது தான் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற பெயர். இவர் இவங்களை இந்த குழந்தைய பெற்றெடுத்து பெயர்லாம் வச்சதுக்கப்புறம் இவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த சீவகன், இவர் சீவக சிந்தாமணின்னு பேர், இவரோட பெயர் சீவகன் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த சீவகனை கந்து கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன் எடுத்து வளர்த்துறாப்புல. கந்து கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன் எடுத்து வளர்த்துறாரு. இவர் வளர்ந்து கொஞ்சம் வளர இவருக்கு ஒரு ஆசிரியர் கல்வி கற்பிக்கிறார். அதாவது எப்படி சண்டை போடணும், என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு அரசன்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ கல்வி கற்பித்தவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த கல்வி கற்பித்தவர் யாருன்னா அச்சநந்தி அப்படின்னு சொல்றோம். கல்வி கற்பித்தவரோட பெயரை அச்சநந்தின்னு சொல்றோம். ஸோ இப்போ இவர் கல்வி கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அரசனா இவர் ஒரு அமைச்சர், அப்பாவுடைய அமைச்சர் இருப்பார் இல்லையா, அவர் ஆட்சியிலேருந்து தூக்கிட்டு இவர் போய் ஆட்சியில் அமர்றாரு. ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் இல்லாமல் இவர் கிட்டத்தட்ட 8 மனைவிகளை திருமணம் பண்ணிக்கிறார். 8 மனைவிகளை திருமணம் பண்ணி தன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிற்காலத்தில் துறக்கிறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனைவிகளையும் துறந்து வாழ்க்கையையும் துறந்து வந்ததுனால இந்த நூலுக்கு துறவு நூல் அப்படின்னு ஒரு பெயரே சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ வேற முக்தி நூல், காம நூல் அப்படின்லாம் இந்த நூலுக்கு பெயர் இருக்குது. புரியுதா? முக்தி நூல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூலோட வேறு பெயர்
மனநூல், முக்தி நூல், காமநூல். இந்த 3 பெயர் சொல்லலாம். மனநூல், மனநூல், முக்தி நூல், மனநூல், முக்தி நூல், காமநூல். இந்த மாதிரியான 3 வேறு பெயர்கள் இருக்குது இந்த நூலுக்கு. ஏன் அப்படின்னா இவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக 8 மனைவிகளை திருமணம் செஞ்சு வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையை நான் துறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறந்ததுனால இந்த நூல் பெயர்கள் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஏமாங்கத நாட்டின் புகழ் பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏமாங்கத நாடுனா நம்ம சொன்னோம்ல ராஜமாபுரம்ங்கிற தலைநகரம், அது வந்து ஏமாங்கத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைநகரம். இந்த எதை பற்றி பேசுதுன்னா ஏமாங்கத நாடு. ஏமாங்கத நாடு பற்றி நாட்டுடைய புகழ் பற்றி குறிப்பிடும் நூல். ஏமாங்கத நாட்டின் புகழ் பற்றி குறிப்பிடும் நூல். சீவகனுடைய பெற்றோர் யாருன்னா சச்சந்தன். சச்சந்தன் சீவகனுடைய பெற்றோர் சச்சந்தன். தந்தை, தாய் வந்து விஜயை. தந்தை சச்சந்தன், தாய் விஜயை. இவங்க தான் வந்து சீவகனுடைய பெற்றோர். அதே மாதிரி அந்த தலைநகரம், ஏமாங்கத நாட்டோட தலைநகரம் ராசமாபுரம். ராசமாபுரம். அமைச்சர் வந்து கட்டியங்காரன். அமைச்சன் கட்டியங்காரன். சீவகனை வளர்த்தது யாரு அப்படின்னா கந்துகடன்கிற வணிகன். கந்து கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன் தான் இவங்களை வளர்த்திருக்காங்க. கல்வி கற்பித்தவர் அச்சநந்தி. கல்வி கற்பித்தவர் யார் அப்படின்னா அச்சநந்தி அப்படிங்கிறவர். அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சீவகனுக்கு நூலாசிரியர் இட்ட பெயர். இந்த நூலுடைய ஆசிரியர் இருப்பார் இல்லையா திருத்தக்க தேவர், அவர் என்ன பெயர் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சீவகனுக்கு நூலாசிரியர் இட்ட பெயர் காமதிலகம். காமதிலகம் அதான் நூலாசிரியர் இட்ட பெயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் இருப்பார் இல்லையா அவருக்கு சில புகழ் வந்திருக்கு. அது யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் மொத்தமாக 3145 பாடல்கள் இருக்குது. அதையும் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 3140 13 இலம்பகம். மொத்தமாக 13 இலம்பகம், 3145 பாடல்கள். 13 இலம்பகமும் 3145 பாடல்களும் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. திருத்தக்க தேவர் தமிழ் கவிஞர்களுள் அரசன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். திருத்தக்க தேவர் தமிழ் கவிஞர்களுள் அரசன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வீரமா முனிவர். திருத்தக்க தேவர் தமிழ் கவிஞர்களுள் அரசன் அப்படின்னு சொன்னது வீரமா முனிவர். அடுத்தது செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று. செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்று. செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்று சீவக சிந்தாமணி என கூறியவர் ஜி.யு. போப். இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜி.யு. போப். செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்று சீவக சிந்தாமணி என குறிப்பிட்டவர் ஜி.யு. போப். அடுத்தது காப்பியத்தில் அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நாட்டு வளம் காப்பியத்தில் நாட்டு வளம் நகர்வளம் காப்பியத்தில் நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில்
நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம். புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம். புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? என்னது? காப்பியத்தில் நாட்டு வளம் நகர்வளம் பாடுவதில் புதிய மரபை ஏற்படுத்தி கொடுத்த காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நூல் முழுக்க உரை எழுதியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த நூல் முழுவதும் உரை எழுதினது நச்சினார்க்கினியர். நூல் முழுவதும் உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். கமெண்ட்ல இருக்கு பாருங்க. நூல் முழுவதும் உரை எழுதியவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர். இந்த நூலை முதல்ல பதிப்பிச்சது ஊவேசா. இந்நூலை முதலில் பிரிண்ட் பண்ணவங்க, பதிப்பிச்சவங்கன்னா பிரிண்ட் பண்ணவங்க. முதலில் பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா ஊவேசா. அதே மாதிரி ஊவேசா தான் நிறைய நூல்களை பதிப்பிச்சிருப்பாரு. ஊவேசா பதிப்பிச்ச முதல் நூல் சீவக சிந்தாமணி தான். 1887 அவர் முதல்ல பதிப்பிச்ச நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. முதலில் சீவக சிந்தாமணி நூலை பதிப்பிச்சவர் ஊவேசா. அவருக்குமே இதுதான் முதல் நூல். 1887 வருஷம் அவர் முதலில் பதிப்பித்த நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவருக்கு வேறு பெயர் என்ன இருக்கு அப்படின்னா திருத்தக்க தேவருக்கு வேறு பெயர் திருத்தகு முனிவர், திருத்தகு முனிவர், திருத்தகு மாமுனிவர், திருத்தகு முனிவர், திருத்தகு மாமுனிவர், அடுத்தது தேவர். இந்த 3 பெயர்களும் இவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். இவரோட காலம்னா 9ஆம் நூற்றாண்டு மற்றும் 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அதாவது 9ஆம் நூற்றாண்டு இறுதி காலத்திலையும் 10ஆம் நூற்றாண்டுடைய முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த காலகட்டத்திலையும் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. 9ஆம் நூற்றாண்டு மற்றும் 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் நூற்றாண்டு மற்றும் 10ஆம் நூற்றாண்டு இவருடைய காலகட்டம். அதே மாதிரி அனைத்து சமயத்தவரும் விரும்பி கற்ற சமண காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து சமயத்தவரும் விரும்பி கற்ற சமண காப்பியம். அனைத்து சமயத்தவரும் விரும்பி கற்ற சமண காப்பியம். இது ஒரு சமண காப்பியம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் சொல்றேன். அடுத்த நூல் போட்டுக்கோங்க. வளையாபதி. இந்த வளையாபதிங்கிற நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. ஆசிரியர் பெயர் கிடைக்கல, அதனால ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு சொல்றாங்க நமக்கு இலக்கியத்துல. ஸோ வளையாபதியோட ஆசிரியர் பெயருங்கிறது தெரியவில்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது என்ன காப்பியம்னா சமண காப்பியம். அது நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். சமண காப்பியம்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை எழுதிட்டோம் ஒரு பாக்ஸ் போட்டு. இதுவும் விருத்தப்பாவால் எழுதப்பட்ட ஒரு காப்பியம். அதே மாதிரி வளையாபதிங்கிறது முழுமையாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக கிடைச்சது 72 பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக கிடைக்கல. எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 72 பாடல்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க வளையாபதி பொறுத்த வரைக்கும். எவ்வளோ கிடைச்சிருக்கு வளையாபதினா 72 பாடல்கள், ஆனாலும் முழுமையாக கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதுவுமே ஒரிஜினல் நூல் கிடையாது, வடமொழி நூலோடைய தமிழ் மொழியாக்கம் தான். மூல நூல் என்ன அப்படின்னா வடமொழி நூலில் வைசிக புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழினா என்ன நூல் அப்படின்னா வடமொழினாலே நமக்கு வந்து சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட்டை தான் நம்ம சொல்லுவோம்.
அப்போ மூல நூல் எதுனா வைசிக புராணம். வைசிக புராணம்ங்கிற ஒரு வடமொழி நூலை தமிழில் வந்து மொழிபெயர்த்தது தான் என்ன அப்படின்னா வளையாபதிங்கிற பெயரில் ஒரு நூலாக உருவாக்கியிருக்காங்க. இது என்னென்னா நவகோடி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைர வணிகன் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன் குலத்தில் ஒரு பெண்ணையும் வேறு குலத்தில் ஒரு பெண்ணையும் திருமணம் பண்ணிப்பார். அதனால் இவரை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இது இப்போ என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னா வேறு குலத்து பெண்ணை வேறு வழியே இல்லாமல் இவர் ஒதுக்கி வச்சிடறாரு. அதனால் இவர் வந்து ஊரு கூட சேர்ந்து திரும்பி நல்லா வாழ ஆரம்பிச்சிடுறாரு. அந்த வேறு குலத்து பெண் வந்து காளி தெய்வத்தை போய் வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காளி தெய்வம் வந்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆண் குழந்தை பெரியவனாகி காளி தெய்வத்தின் சாட்சியாக ஊர் முன்னாடி நவகோடி நாராயணன் தான் வந்து என்னோட அப்பா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறான். காளி தெய்வமும் சாட்சி சொல்ல மொத்தமாக எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் இந்த கதை வளையாபதி அப்படிங்கிற நூல். இந்த நூலில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா மடலேறுதல் பற்றி குறிப்பிடும் நூல். மடலேறுதல் பற்றி குறிப்பிடும் நூல். அது என்ன மடல் ஏறுதல் அப்படின்னா அந்த காலத்தில் சங்க காலங்கள்லாம் மடல் ஏறுதல் அப்படின்னா பெண்கள் இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லியும் அந்த பெண் தன்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா இந்த மடல் ஏறுதல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நடக்குமா அப்படின்னா என்னென்னா ஒரு ஆண் வந்து தன்னோட காதலை மெய்ப்பிக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துறது தான் மடல் ஏறுதல். அதாவது தன்னுடைய உடல் முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு ஊர் முழுக்க என்ன பண்ணுவார்னா அந்த பெண்ணோட பேரை வந்து உச்சரிச்சுக்கிட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி கத்தி சொல்லிகிட்டே போவாங்களாம். இப்படி சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க சுற்றி முடிச்சு அவர் வரும்போது அந்த பெண் வந்து மனம் இறங்கி இவரை காதலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் மடல் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து வளையாபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இலக்கண இலக்கிய உரை ஆசிரியர்கள் பலரால் மிகவும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னு சொல்கிறாங்க வளையாபதியை. புரியுதா? இலக்கண இலக்கிய நூலாசிரியர்கள் உரை ஆசிரியர்கள் பலரால் மிகவும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல். அதாவது இந்த நூலை வந்து நிறைய நூலாசிரியர்கள் மேற்கோளாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இலக்கண இலக்கிய உரை ஆசிரியர்கள் பலரால் மிகவும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னா வளையாபதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து குண்டலகேசி, கடைசியாக நம்ம பார்க்குறது குண்டலகேசிங்கிற நூல். 5 நூல்களில் 5வது நூல் குண்டலகேசி. குண்டலகேசி இதோடைய ஆசிரியர் யாருன்னா நாதகுத்தனார். இந்த நூலுடைய ஆசிரியர் நாதகுத்தனார். குண்டலகேசியோட ஆசிரியர் நாதகுத்தனார். இந்த நூல் இயற்றப்பட்ட காலம் அப்படின்னா இதுவும் 9ஆம் நூற்றாண்டு. ஏன்னா பேக் சைடு இருக்கிற மீதி நூலும் ஒரே காலகட்டத்தில் தான் இயற்றப்பட்டிருக்கும், சோழர் காலம். அதனால் 9ஆம் நூற்றாண்டு. கேசி அப்படின்னா குண்டலகேசின்னு சொல்கிறோம்ல, அதில் கேசினா சுருண்ட தலைமுடியை உடையவள் அப்படின்னு பொருள். கேசி அப்படின்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் அப்படிங்கிறது பொருள்னு சொல்கிறாங்க இந்த நூலை பொறுத்த வரைக்கும். கேசினா சுருண்ட தலைமுடியை உடையவள். கேசி மீன் சுருண்ட தலைமுடியை உடையவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பௌத்த காப்பியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியம், மீதி 3மே சமண காப்பியம். இந்த குண்டலகேசிக்கு அகல்ல கவின்னு ஒரு வேறு பெயர் இருக்குது. அகல்ல கவி. குண்டலகேசியோட வேறு பெயர் என்ன அப்படின்னா அகல கவின்னு சொல்கிறாங்க. இந்த நூலோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய அரசன் இருக்கார். அந்த நாட்டு அரசன் மன்னனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க. அவங்க பேர் பத்திரை. பத்திரைங்கிறது அரசனோட பொண்ணு. இந்த பத்திரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருட்டு குற்றத்துக்காக தண்டனை பெற்ற ஒருத்தனை வந்து காதலிக்கிறான். புரியுதுங்களா? ஒரு திருட்டு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு கல்வனை வந்து காதலிக்கிறா. அவனை வந்து திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு வந்து இந்த பொண்ணை, அரசனோட பொண்ணை திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போது இவ திடீர்னு ஒரு நாள் ஏதோ 2 பேருக்குள்ளே பிரச்சனை, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ கல்வன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரை தன்னோட கணவனை பார்த்து கேட்டுறாங்க. இது வந்து அவரால் பொறுத்துக்க முடியல. இப்போது இந்த வெஞ்சன்ஸோட தானே இத்தனை நாளாக நீ என் கூட வாழ்க்கை நடத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்றாரு.
மேலே கூப்பிட்டு போயிட்டு மலை உச்சிக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் உன்னை கொல்ல போகிறேன் இங்கேருந்து கீழே தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரை கிட்ட சொல்கிறாரு. உடனே பத்திரை சொல்கிறாங்க, சரிங்க நான் உங்களை ஒரு தடவை சுற்றி வந்துடுறேன், அதுக்கப்புறமா என்னை கொன்னுருங்க கீழே தள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி ஓகேன்னு அவரும் சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை சுற்றி வர்ற சாக்கில் பின்னாடி இருந்து அவரை தள்ளி கொன்னுடுறாங்க. ஏன்னா தற்கொலையே முற்கொள்கைங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இது வந்து இந்த கதை வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இவங்களை கொன்னதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் சமண மதத்தில் இவங்களால் வந்து இருக்க முடியல. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு இல்லையா, தன்னோட கணவனையே கொல்ற அளவுக்கு மோசமான நிலைக்கு நம்ம போயிட்டோங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சமணர்கள்கிட்ட வாதத்தில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் புத்தர்கள்கிட்ட வந்து வாதத்தில் தோற்று போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புத்த மதத்துக்கு மாறிடுறாங்க. அதனால தான் இந்த நூலை வந்து பௌத்த காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? அடுத்தது இதில் கதை அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சது. இந்த நூல்லையுமே வந்து குறைவான பாடல்கள் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 224 பாடல்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நூல்களில் கிடைத்தவை எவ்வளோ அப்படின்னா மொத்தமாக 224 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இந்த நூலில் கிடைத்த பாடல்களோட எண்ணிக்கை 224. குண்டலகேசியோட வரலாற்றை கூறும் நூல் நீலகேசின்னு சொல்கிறாங்க. நீலகேசின்னு ஒரு நூல் நம்ம ஐஞ்சிறுங்காப்பியங்களில் பார்ப்போம். அந்த நூல் தான் குண்டலகேசியுடைய வரலாறை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கதை தொடர்பு இருக்கக்கூடிய நூல் தான். அப்போது குண்டலகேசியோட வரலாற்றை குறிப்பிடும் நூல் எதுனா நீலகேசி. இந்த குண்டலகேசியோட இயற்பெயர் தான் பத்திரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமாக சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல்னு சொல்கிறாங்க. சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல், சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் அப்படின்னு வந்து நம்ம குண்டலகேசியை சொல்கிறோம். சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் எது அப்படின்னா குண்டலகேசி. அடுத்தது கடைசியாக நம்ம இந்த நூலில் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலகேசிங்கிற நூலோட கதையை டாக்டர் மு கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவர் மந்திரகுமாரிங்கிற பேரில் திரைப்படமாக எடுத்திருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மந்திரகுமாரிங்கிற திரைப்படம் எந்த நூலை பேஸ் பண்ணது அப்படின்னா குண்டலகேசிங்கிற நூலை பேஸ் பண்ணி கலைஞரோட டைரக்ஷனில் எடுத்த படம்னா மந்திரகுமாரி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது பெருசாக யாருக்குமே தெரியாத பாயிண்ட்டு. கிளியரா? மந்திரகுமாரிங்கிற படம் குண்டலகேசிங்கிற நூலை வச்சு கலைஞரால் எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக 15 மேற்கணக்கு நூல் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், கீழ்கணக்கு முடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா காப்பியங்களில் 50 காப்பியங்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 5 காப்பியங்கள் பற்றி பார்ப்போம். அப்படியே பக்தி இலக்கியங்கள் அந்த மாதிரி போயிடுவோம். புரியுதா? அதுக்கடுத்து சிற்று இலக்கியங்கள் அந்த மாதிரி போயிடும். ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2-3 கிளாஸஸில் நம்ம இலக்கியங்களே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடலாம், அடுத்த டாபிக். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இதுவே கொண்டு போகாமல் யூனிட் 5ல் ஒரு சாப்டர் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. ஓகேவா? டெய்லி நம்ம அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 6ல் ஒரு சாப்டர், யூனிட் 5ல் ஒரு சாப்டர், அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம் அடுத்தடுத்த நாள். ஸோ நாளைக்கு யூனிட் 5ல் ஒரு சாப்டர் கொண்டு வரேன். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் எல்லாருக்கும் ஓகே நினைக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைனா கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.